கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல கர்த்தரை துதிக்கும்படி, கர்த்தரை தேடும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை சேர்ந்து தியானிக்க போறோம். அல்லேலூயா. பொதுவாகவே இந்த இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் இந்த நாட்களில் வரும்போது பார்த்தீங்கன்னா, பொதுவாக அந்த புனித வெள்ளி அன்னைக்கு சிலுவையில் ஆண்டவர் பேசின 7 வார்த்தைகள் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. உயிர்த்தெழுந்த அன்னைக்கு என்ன செய்வாங்க, இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் பேசின 7 வார்த்தையை பேசுவாங்க. நிறைய காரியங்கள் என்ன செய்யுது இந்த வாரம் நடந்திருக்கு இந்த உயிர்த்தெழுந்த நாட்களில். பட் நேற்று நான் மாலையில் வசனத்தை அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து நைட்டு தியானிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினாரு. என்னன்னா, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நிறைய பேருக்கு தம்மை என்ன செய்தாரு, வெளிப்படுத்துறாரு. நிறைய பேருக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பிப்பதற்கு நிறைய பேருக்கு தேவன் என்ன செய்தாரு, தம்மை வெளிப்படுத்தினார். அப்படி தேவன் வெளிப்படுத்தின ஒரு நபருடைய வாழ்க்கை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை காண்பதற்கு நான் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசிப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? பொதுவாகவே கிறிஸ்துவ வாழ்க்கை நல்ல கவனிங்க, எல்லாமே தேவன் பார்த்துக்குவாரு, நான் ஒண்ணுமே செய்ய வேணாம் அப்படின்ற வாழ்க்கை கிடையாது. தேவன் எனக்காக சில காரியத்தை செய்கிறாரு, அந்த தேவன் செய்த சில காரியத்தை அனுபவிக்கும்படி நான் சில காரியத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கு. அப்ப 2 பேருடைய பங்கும் அங்க இருக்கு. அதான் உடன்படிக்கைன்னு சொல்றது. நான் என்ன சொன்ன பார்த்தீங்களா, திருமணம் என்பது என்னது, ஒரு உடன்படிக்கை. அப்படின்னா என்ன அர்த்தம், அங்க யாருக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கு? குடும்பம்னாலே கணவர் தாங்க, அவரெல்லாம் பார்த்துக்குவாரு. அப்படியா? இல்லங்க, எல்லாத்துக்கும் நம்ம தாங்க. அப்படியா? கிடையாது. அங்க யாருடைய பங்கு இருக்கு? 2 பேருக்கும் சரிசமமான பங்கு இருக்கு. ஒரு குடும்பத்தை நல்ல குடும்பமா மாத்தணும்னா, குடும்பத்தை நல்ல விதத்துல நடத்தி கொண்டு போகணும்னா, குடும்பத்தை சிறந்த விதத்துல கொண்டு போகணும்னா 2 பேருக்கும் என்ன இருக்கு, பங்கு இருக்கு. அதே போலதான் ஒரு வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்கு எப்படி கணவனுக்கும் மனைவிக்கும் சரியான பங்கு இருக்குதோ, அதே போல ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு தேவனுக்கும் எனக்கும் சரிசமமான பங்கு இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய பேர் மொத்தமா ஆண்டவரை தூக்கி போட்டுக்கோங்க, ஆண்டவரே நீங்க பாத்துக்கோங்க, ஆண்டவரே நாங்க உட்கார்ந்துருக்கோம் ஆண்டவர் அப்படின்னு என்ன செய்வாங்க, அப்படி உட்கார்ந்துகிட்டே வாழ்க்கை என்ன செய்யறாங்க. இல்ல, தேவன் சில காரியத்தை எனக்காக செய்திருக்கிறார், செய்து கொண்டு இருக்கிறார். ஆனா நான் சில காரியத்தை என்ன செய்ய வேண்டி இருக்கு, செய்ய வேண்டி இருக்கிறார். அப்ப தேவன் பாருங்க, தம்மை வெளிப்படுத்துவதற்கு அவர் அதிகமாய் விரும்புகிறார். பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் நம்மை அவரிடத்துல வெளிப்படுத்துவதற்கு, தம்மை நம்மோடு வெளிப்படுத்துவதற்கு அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாராம், ரொம்ப ஆவலா இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க, ஆதியாகமம் அதனுடைய 45வது அதிகாரம், ஆதியாகமம் 45 அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்க. 45:1. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லோருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவனும் அவர் அருகில் நிற்கவில்லை. ஹல்லேலூயா. இங்க ஒரு காரியத்தை, ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. யோசேப்பு தன்னுடைய சகோதரரால என்ன செய்யப்படுறான், அந்நியர்களுக்கு விற்கப்படுறான். தன்னுடைய சகோதரர்களால வேதனையான காரியங்களை அனுபவிக்கிறான், குழியில தூக்கி எறியப்படுகிறான், மற்றவர்களுக்கு அடிமையா என்ன செய்யப்படுகிறான், விற்கப்பட்டு ஒரு நல்ல சுகமாய் வாழ்ந்தவன், தகப்பனிடத்தில் அன்பாய் இருந்தவன், ஆசீர்வாதங்களை அனுபவிச்சவன், இந்த சகோதரர்களால் என்ன செய்யப்படுறான், புறக்கணிக்கப்பட்டு ஒரு அந்நிய தேசத்துல போய் அடிமையா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்ப அநேக வருஷங்களுக்கு பின்பு கர்த்தர் என்ன செய்யறாரு, சிங்காசனத்துல உயர்த்தி அவனை வைக்கிறாரு. இப்ப அவன் சகோதரர்லாம் அவனை என்ன செய்யறாங்க, பார்க்க வர்றாங்க. பார்க்க வரும்போது அவன் சகோதரர்கள் அவனுக்கு அடையாளம் என்ன செய்யுது, தெரியுது. எங்க அண்ணன் தம்பி அப்படிலாம் என்ன செய்யுது, தெரியுது. ஆனா சகோதரர்களுக்கு அவன் என்ன செய்யல, அடையாளம் தெரியல. ஏன்னா எகிப்தியர்களுடைய அந்த முறைமை வேற, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்கிற அந்த முறைமை வேற. அவங்களுடைய அடையாளம் வேற மாதிரி இருக்கு. ஆனா அவங்களால பார்த்து என்ன செய்ய முடியல, அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. இப்ப இந்த சகோதரர்களுக்கு அவர்களை பல முறையில இவன் என்ன பண்றான்னா அவங்களை சோதிக்கிறான். யாரு, யோசேப்பு என்ன செய்யறாரு, சோதிக்கிறாரு. என்னன்னா, கொண்டு வந்த பணத்தை அதே சாக்குல திருப்பி போட்டு வீட்டுக்கு அனுப்புறாரு. அங்க அண்ணனை பிடிச்சு வைக்கிறாரு, ஒரு அண்ணனை சிமியோனை பிடிச்சு வைக்கிறாரு. அதே போல பாத்தீங்கன்னா பெஞ்சமினை திரும்பி என்ன செய்யுங்க,
இங்க கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. இப்ப அவங்க சகோதரர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. இப்ப இவனும் ரொம்ப இவன் என்ன செய்யறான்? அடக்கி பாக்குறான். அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா? 1ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல். அப்படின்னா அவன் தன்னை அடக்கி பாக்குறான். எப்படி? சகோதரர்களுக்கு நான் தான் யோசேப்பு என்ன செய்யக்கூடாது, எப்படியா காமிச்சிடக்கூடாதுன்னு பாக்குறான். ஆனால் அவனால் என்ன செய்ய முடியல? அடக்க முடியல. அப்படின்னா தன்னை அவன் என்ன செய்யறான்? வெளிப்படுத்துறான். அவன் அடக்கி கொள்ள கூடாமல் தன்னை என்ன செய்யறான்? வெளிப்படுத்துறான். நல்ல கவனிங்க. இதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே எப்படியாவது நான் உங்களை பார்க்கணும், ஆண்டவரே எப்படியாவது உங்களை தரிசிக்கணும், ஆண்டவரே எப்படியாவது உங்க முகத்தை பார்க்கணும், உங்க சத்தத்தை நான் கேட்கணும். நம்ம என்ன செய்யறோம்? நிறைய நேரம் விருப்பப்படுறோம். அந்த விருப்பமான விருப்பமா இருக்கா இல்லையா? அவன் உண்மையான ஒரு கிறிஸ்தவனா அப்படி விருப்பம்லாம் இருக்கும். அல்லேலூயா. அது இல்லைன்னா கொஞ்சம் ஆலோசிக்க வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா. அப்ப இந்த யோசேப்பு தன்னால என்ன செய்ய முடியல? தன்னை அடக்க முடியல. அதே போலதான் ஆண்டவரும் தன்னை அடக்கி கொள்ள கூடாமல் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறாரு. அல்லேலூயா. எப்படி யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்த விரும்பினாரோ அதே போல அவரை நம்ம வெளிப்படுத்துவதற்கு அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாராம்? ஆவலா இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் ஆவலா இருக்கிறாரு. அல்லேலூயா. எப்படியாவது என் பாரத்தை இவன்கிட்ட சொல்லணும், எப்படியாவது என் இருதயத்தில் இருக்கிற அந்த ஏக்கத்தை இவனோடு கூட நான் சொல்ல வேணும், எப்படியாவது நான் இவனை பார்க்கணும், எப்படியாவது இவனை சந்திக்கணும்னு சொல்லி யார் ஏக்கமா இருக்கிறது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் ஏக்கமா இருக்கிறாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. தம்மை வெளிப்படுத்த தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? விருப்பமுள்ளவரா இருக்கிறாரு. அப்ப இங்க உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய முக்கியமான வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா அவர் என்ன செய்யணும்? பூமியில போய் பிறக்கணும், பூமியில வாழ வேண்டும், அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்து அநேக உபதேசங்களை பண்ணணும். அந்த குறிப்பிட்ட கர்த்தருடைய நேரம் வந்த உடனே அவர் என்ன பண்ணணும்? சிலுவையை சுமந்து என்ன செய்ய வேண்டும்? மரிக்க வேண்டும். இதா மரிக்கணுமா இல்லையா? மரிக்கணும். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்து பிதா கிட்ட போய் என்ன செய்யணும்? பிதாவுடைய சமூகத்துல போய் அவரு உட்காரணும். பிதாவுடைய வலது பார்சத்துல போய் எப்படி உட்காரணும்? சிங்காசனத்துல போய் அவர் என்ன செய்யணும்? உட்காரணும். அதான் அவருடைய வேலை. இதான அதுக்குதான் அவர் என்ன செய்தாரு? முழு மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதுக்கு என்ன செய்யறாரு? அவர் வந்தார். இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. இங்க ஆண்டவர் ஒரு முக்கியமான வேலை அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த வேலையை முடிச்சுட்டு அவர் என்ன செய்யணும்? எங்க போகணும்? யார்கிட்ட போகணும்? பிதா கிட்ட போகணும். இப்ப ஆண்டவர் மரிச்சிட்டாரு. இப்ப வாரத்தின் முதல் நாள், அந்த முதலாவது நாள் என்ன செய்யறாரு? உயிர் தெழுகிறாரு. 3ஆவது நாள் என்ன செய்யறாரு? வெள்ளிக்கிழமை அடிக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை என்ன செய்யறாங்க? அவர் மரிக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யறாரு? வாரத்தின் முதல் நாள் உயிரோடு கூட எழும்புகிறார். இப்ப நல்லா நீ எழும்பி அவர் எங்க போகணும்? இப்ப எங்க போகணும்? பிதா கிட்ட போகணும். இந்த வேலையை முடிச்சிட்டேயா, நீங்க என்ன எதுக்காக இந்த பூமிக்கு அனுப்புனீங்களோ அதுக்காக நான் என்ன செஞ்சுட்டேன், போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லி என்ன செய்யறாரு? போகணும். அதுதான் முக்கியமான வேலை. இப்ப 20வது அதிகாரம், யோவான் 20வது அதிகாரத்துல சில காரியத்தை நம்ம பார்க்க போறோம். 20வது அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம் பாருங்க. 20:17 பாருங்க. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை அப்படின்னு என்ன செய்யறாரு? யார்கிட்ட சொல்றாரு? மகதலேனா மரியாள்கிட்ட ஆண்டவர் என்ன செய்யறாரு? சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் யாருக்கு முத காட்சி கொடுத்தாரு அப்படின்னா, யாருக்கு முத தம்மை வெளிப்படுத்தினார் அப்படின்னா, கூட இருந்த சீஷர்களுக்கு அல்ல, கூட இருந்த பேதுருக்கு கிடையாது, யோவானுக்கு கிடையாது, மார்புல சாஞ்சிருந்த யோவானுக்கு கிடையாது, கூடவே போய்கிட்டு இருந்த அந்த 12 அப்போஸ்தல சீஷர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யல? தம்மை உடனே வெளிப்படுத்தல. ஆனா முதல்ல ஒரு பெண்ணுக்கு தன்னை கர்த்தர் என்ன செய்யறாரு? வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எப்படி வெளிப்படுத்தின விதத்தை நீங்க பாத்தீங்கன்னா, உயிர் தெழுந்துட்டாரு. இப்ப பிதா கிட்ட என்ன செஞ்சுட்டு இருக்காரு? ஏறி போய்கிட்டு இருக்காரு. மேல போய்கிட்டே இருக்கிறார். பரலோகத்துக்கு ஆண்டவர்கிட்ட போய்கிட்டே இருக்க. போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு அழுகு சத்தம் என்ன செய்யுது? அழுகு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. எங்க? இயேசுவை வச்ச கல்லறைக்குள்ள ஒரு அழுகு சத்தம் என்ன செய்யுது? முன்னாடி ஒரு அம்மா ஓன்னு என்ன செய்யுது? அழுதுகிட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து போய்கிட்டே இருந்தவரு, என்னடா ஏதோ தெரிஞ்ச குரல் மாதிரி தெரியுதுன்ட்டு என்ன செய்யறாரு? டக்குன்னு பார்த்தா யாரும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா? மகதலேனா மரியாள். பிதா அங்க எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாரு? பிதா எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க?
பா என் பிள்ளை எனக்கா இந்த முழு உலகத்துடைய பாவத்தையும் தன் மேல சுமந்து நான் அனுப்பின வேலையை முடிச்சுக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கையை தட்டி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க பரலோகத்துல தேவ தூதர்கள்லாம். அவங்க எல்லாம் ஆரவாரம் பண்ணி எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, கையை தட்டி வாங்க ஏசப்பா வாங்க 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 அப்படின்னு என்ன செய்யறாங்க. இவர் போய்கிட்டே இருந்தவர் டக்குன்னு என்ன செஞ்சுட்டாரு, பொறுங்க இப்ப வந்துடுற அப்படின்ட்டு எங்க வந்துட்டாரு, திரும்ப கீழே வந்துட்டாரு. அல்லேலூயா. கவனிச்சு பாத்தீங்களா, அவருக்கு பிதா கிட்ட போய் முதல்ல அந்த வேலையை முடிக்கிறத விட அங்க இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து தன்னை காட்டிட்டு போகணும்னு அவ்வளவு ஏக்கமா அவர் என்ன செய்யறாரு. அப்படின்னா அவர் தம்மை வெளிப்படுத்துவதற்கு எவ்வளவு வாஞ்சை உள்ளவரா இருக்கிறாரு பாருங்க. அவர் நினைச்சிருந்தா என்ன செய்யலாம், ஏமா என் வேலை முடிஞ்சு பூமிக்கு வந்தேன், சிலுவையில் அடிச்சாங்க, கொன்னாங்க, கல்லறையில வச்சாங்க, 3ஆம் நாள் உயிர் தெரிஞ்சுட்டா, இப்ப நான் எங்க தான் போகணும், இப்ப நான் மேலதான் போகணும், அதான் எனக்கு பிரதானமான வேலை அப்படின்னு என்ன செஞ்சிருக்கணும். ஆனா அவர் என்ன பண்றாரு, பிதாவட்டி ஐயா கொஞ்சம் இருங்க, என்ன ஒரு ஆள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அங்க தேடிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு என்ன செய்யறாரு ஆண்டவர், அந்த வேலையை விட்டுட்டு தன்னை தேடி நிற்கிற தனக்காய் அழுது கொண்டிருக்கிற ஒரு நபரை சந்திக்க அவர் வருகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் இப்படிப்பட்டவர் பார்த்தீங்களா, அவருடைய வேலையை முடிக்கிறத விட எனக்கு என்கிட்ட இடைப்படணும்னு அவர் அவ்வளவு வாஞ்சையா இருக்கிறாருங்க. அல்லேலூயா. பல நேரம் நம்ம தான் ஆண்டவர் பேச மாட்டாருன்னு நம்ம அவர் மேல தூக்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் போடுறோம். ஆனா அவர் பாருங்க, அவருடைய வேலையை விட்டு சிங்காசனத்துல இருந்து வந்திருக்கிறாரு, அவர் மேல இருந்து கீழே வந்திருக்கிறாரு, இத்தனை அடிகளை பாடுகளை பட்டிருக்கிறாரு. என்ன நோக்கம்னா எல்லாவற்றையும் ஜெயித்து அதை போய் அங்க என்ன செய்யணும், அதை போய் ஆண்டவர்கிட்ட பிதா கிட்ட போய் அதை ஒப்படைக்கணும். ஆண்டவரே நீங்க என்ன அனுப்பின வேலையை நான் என்ன செஞ்சுட்டேன், முடிச்சுட்டேன் ஆண்டவரேன்னு சொன்னா, அதான் அவரோட மேல இருந்த பிரதானமான வேலை. ஆனா அவர் என்ன செய்யறாருன்னா, ஆண்டவரே பிதாவே அதை விட ஒரு பிரதானமான வேலை எனக்கு என்ன செய்யுது இருக்கு, என்னை தேடி ஒரு ஆள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, கல்லறையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கு, அவளை போய் நான் முதல்ல என்ன செஞ்சிடறேன் பார்க்கணும்னு சொல்லி தேவன் கீழே வர்றாரு. அல்லேலூயா. அவ்வளவாய் தம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, எத்தனையோ சீசர்கள் அவர் கூட இருந்தாங்க, ஆனா அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவ வாழ்க்கையில அவளுக்குள்ள எத்தனை பிசாசு இருந்துச்சு, 7 பிசாசு இருந்துச்சு அந்த அம்மாக்குள்ள. அந்த 7 பிசாசு யார் என்ன செஞ்சது, ஏசப்பா துரத்தி விட்டாரு. அந்த ஒரு நபர் என்ன செய்யறாங்க, நன்றி நிறைந்த இருதயத்தோட அவருக்கு உண்மையா அவர் என்ன செய்யறாங்க, நேசிக்கிறாங்க. அல்லேலூயா. நிறைய நேரங்கள் பாத்தீங்கன்னா தேவன் இருந்து நன்மையை பெற்ற ஜனங்கள் சில நேரம் தேவன் எந்த ஒரு இதுவும் இல்ல, தேவன் எந்த ஒரு பதிலும் கொடுக்காத போது, தேவன் அமைதியா இருக்கும்போது அவங்க என்ன செஞ்சிருவாங்க, ஆண்டவர்கிட்ட போயிடுவாங்க. என்னத்த நம்ம ஆண்டவர் அவரே போயிட்டாரு, அப்படிதானே. நம்ம நினைச்சிருந்தா என்ன நினைச்சிருக்கணும், பிசாசெல்லாம் துரத்தினாரியா நல்லாதான் இருந்துச்சு, ஆனா இப்ப செத்து போயிட்டாரு இல்லையா என்ன செய்ய அப்படின்ட்டு என்ன செஞ்சிருக்கணும், முக்காடை போட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருக்கணும். ஆனா அந்த அம்மாவை கர்த்தர் என்ன செய்யறாரு, சந்திக்க. ஏன்னா நம்ம ஆண்டவரை அவ்வளவாய் நேசிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த 20ஆவது அதிகாரத்துல இருந்து ஒரு சில முக்கியமான அந்த மரியாள்கிட்ட, மகதலேனா மரியாள்கிட்ட காணப்பட்ட சில குணங்களை நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அல்லேலூயா. ஆயத்தமா இருக்கிறீங்களா? முதலாவது பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அவளுக்கு தம்மை வெளிப்படுத்துவதற்கு அவ வாழ்க்கையில் இருந்த முதல் காரணம் என்னன்னா, மரியாள் எல்லாவற்றை விட இயேசுவை அதிகமாய் நேசிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாத்தை விட அது என்ன செய்யறா, அதிகமா என்ன செய்யறா, நேசிக்கிற. நல்லா கவனிங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 20ஆவது அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்ணம். வாரத்தின் முதல் நாள் காலையில் சொல்லுங்க, அதிக ரொம்ப இருட்டா இருக்கு. இந்த இருட்டுல இந்த அம்மா என்ன செய்யறாங்க, மரியாள் என்ன பண்றாங்க, கல்லறைக்கு போறாங்க. அப்படின்னா மற்றவங்க எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, மற்றவங்க என்ன செய்யறாங்க, எல்லாம் உறங்கிட்டு இருக்காங்க. பேதுரு தூங்குறாரு, யோவான் தூங்குறாரு, மத்தேயு தூங்குற, எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, எல்லாம் நல்ல உறக்கம். சோகத்துல வேற இருக்காங்களா, கூட கொஞ்சம் என்ன செய்யுது, பேதுரு கூட சொல்லியிருப்பாரு, ஏ எந்திங்கடா ஜெபம் பண்ணுவோம்டா, இருப்பா அவரே போயிட்டாரு, இறப்பா கொஞ்சம் சோகமா இருக்கு அப்படின்னு என்ன செஞ்சிருப்பாங்க, தட்டி என்ன பண்ணிருப்பாங்க, தூங்கியிருக்காங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவரை நேசிக்கிற ஒருத்தியால அங்க தூங்கவே முடியல. அல்லேலூயா. அவளை என்ன செய்ய முடியல, ஏன்னா வெள்ளிக்கிழமை இயேசு என்ன செய்தாங்க,
அது 6வது நாள். வெள்ளிக்கிழமை இயேசுவை சிலுவையில் அறைந்த நாள் எத்தனாவது நாள்? 6வது நாள். சனிக்கிழமை யூதர்களுக்கு ஓய்வு நாள். அன்னைக்கு ஒரு வேலையும் என்ன செய்யக்கூடாது, அவங்க ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அவங்க அன்னைக்கு ஓய்வு நாள் என்ன செய்யணும்? அனுசரிக்கணும். அவங்க வந்து கர்த்தரை தேடணும், தேவ சமூகத்தில் இருக்கணும், அவ்வளவுதான். ஆலயத்துக்கு போகணும். அவங்களுக்கு இஷ்டமான எந்த ஒரு இடத்துக்கும் அவங்க என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது. அதனால என்ன பண்றாங்கன்னா, யூதர்கள் அன்னைக்கு சனிக்கிழமை ஓய்வு நாளா இருந்ததுனால கல்லறைக்கெல்லாம் என்ன செய்ய முடியாதாங்க, போக முடியாது. அப்ப இவளுக்கு என்ன ஒரு ஆசைன்னா, வெள்ளிக்கிழமையே கல்லறைக்குள்ள கொண்டு போய் என்ன செஞ்சிருப்பாங்க, உள்ள வச்சுட்டாங்க. ஆனா இவளுக்கு என்னது, ஐயோ நாளைக்கு என்ன நாள், ஓய்வு நாள், நாளைக்கு போய் என்ன செய்ய முடியாது, கல்லறையில அவரை பார்க்க முடியாது அப்படின்ட்டு இந்த வாரத்தின் முதல் நாளுக்காக அவள் அதிக ஏக்கத்தோடு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறா, காத்து கொண்டு இருக்கிறா. அல்லேலூயா. நான் எப்ப அவரை என்ன செய்வேன், எப்ப அவரை பார்ப்பேன், எப்ப நான் அந்த கல்லறை இடத்திற்கு ஓடுவேன் அப்படின்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதிக இருட்டோட. நான் நல்லா கவனிங்க, அன்னைக்கு நாள் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, 12 மணிக்கு ஆரம்பிக்குது. அப்படின்னா அவ 12 மணிக்கு அப்புறம் அவன் அந்த கல்லறைக்கு என்ன செஞ்சிருக்கா அப்படின்னா, அந்த அளவுக்கு தேவனை அவள் நேசிச்சிருக்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்குங்க கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துறாருன்னா, ஏதோ ஏனாதானு வந்துட்டு போறவனுக்கு அவர் என்ன செய்யறது இல்ல, அவர் நேரத்தை வீணாக்குறதே கிடையாது. புரியுதா? ஏதோ சும்மா வந்து அட்டெண்டன்ஸ் போடுறவங்களுக்கு என்ன செய்யறது கிடையாது, கர்த்தர் தம்மை காண்பிக்கிறது இல்ல. யார் கர்த்தரை உண்மையாய் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, நிறைய முஸ்லிம் தேசங்கள்ல, நிறைய சுவிசேஷம் அறிவிக்கப்படாத தேசத்துக்குள்ள ஆண்டவர் போய் தன்னை அநேகருக்கு காட்சியா என்ன செய்யறாரு. எத்தனையோ சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். நான் படுத்திருந்தேன், திடீர்னு ஒரு ஆள் என்னை தட்டுவது போல நான் உணர்ந்தேன். எந்திரிச்சு பார்த்தேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் முன்பாக நின்று கொண்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாரம் நான் சொன்ன மாதிரி இந்த கொச்சியில ஃபோர்ட் கொச்சியில ஒரு பாஸ்டருடைய சாட்சியை நான் கேட்டேன். அவர் பாருங்க, ரோட்ல குடிச்சிட்டு அப்படியே படுத்து கிடக்கும் போது ஒரு ஊழியக்கார் வந்து என்ன செய்தார், அவரை தட்டி அவருக்காக ஜெபம் பண்ணாராம். அந்த நாள்ல ஜெபம் பண்ணி அவரை வீட்டுக்கு என்ன செய்தாராம், வீட்டுக்கு அந்த பாஸ்டருடைய வீட்டுக்கு கூட்டு போய் அவர் அன்பா அவரை விசாரிச்சு அவருக்காக ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் பாருங்க சபையில ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். ஆண்டவர் நேரடியா வந்து அவரோட பேசினாராம். அல்லேலூயா. நிறைய பேர் ஆண்டுடைய சத்தத்தை கேட்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்றாங்க. எப்படி பெற்றுக்கொள்றாங்கன்னா, அவர்கள் எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாய் தேவனை நேசிக்கிறாங்க. அல்லேலூயா. அதே யோவான்ல ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, யோவான் 14வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம் சொல்லுது பாருங்க, 14:21. என் கற்பனைகளை பெற்று அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். நிறைய நேரம் நம்ம என்ன செய்வோம், நேசிக்கிறேன் ஆண்டவரே, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அப்படின்னு பாட்டு மட்டும் என்ன செய்யும், பாட்டு மட்டும் வரும். ஆனா உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிறவன் சொல்றவன் என்ன செய்வான்னா, அவருடைய கற்பனைகளை என்ன செய்வான், கை கொண்டு அவர் என் கற்பனைகளை பெற்று அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் என்ன செய்யறான், அன்பா இருக்கிறான். என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கு, இயேசுவை நேசிச்சா யாரை நேசிப்பாங்க, பிதாவை நேசிப்பாங்க. இப்ப நல்லா கவனிங்க, நானும் அவனில் அன்பா இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். யாருக்கு வெளிப்படுத்துறாரு, அன்பா இருக்கிறவனுக்கு வெளிப்படுத்துறாரு. அப்ப அன்பா இருக்கிறவன் எப்படி இருப்பானா, அவர் சொன்ன மாதிரி இருப்பான். அல்லேலூயா. தேவனை நேசிக்கிறதுனா வேற ஒண்ணும் இல்லைங்க, தேவனை அன்பு கூறுறதுனா வேற ஒண்ணும் இல்லை. ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை மட்டும் தான் நான் செய்வேன்றான் பாருங்க, அவன் தான் கர்த்தரை நேசிக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்ப நம்ம ஒருத்தவங்களை நேசிக்கிறோம்னு வைங்க, அவங்க சொல்றது என்ன செய்வோம். இப்ப நிறைய வாலிப பிள்ளைய கூட பாருங்க, நீ செத்துரு இந்த மருந்து குடினோன்னு குடிச்சிட்டு என்ன செஞ்சிடறாங்க, செத்துடுறாங்க. காரணம் என்ன, அவங்க நேசிக்கிறாங்க, அதனால என்ன செஞ்சிடறாங்க, செத்து போயிடுறாங்க. இன்னைக்கு பாருங்க, அவ உயிர் அவ்வளவு ஈஸியா என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. அப்ப உண்மையாய் நேசிக்கிற ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, உண்மையாய் அன்பு கூறுகிறவங்க அவங்க என்ன சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு அப்படியே இதான் நேசிக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த மகதலேனா மரியாள் எல்லாரை காட்டிலும் ஆண்டவர் அதிகமா என்ன செய்தாங்க, நேசிக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மற்ற சீஷர்களாம் உறங்கிட்டு இருக்கிறாங்க, மற்ற சீஷர்களாம் அசதியா இருக்கிறாங்க. ஆனா இவளுக்குள்ள என்ன இல்ல, தூக்கம் என்ன செய்யல. நான் சொல்றேன், ரொம்ப நம்ம தூங்கிக்கிட்டே இருக்கனாலும் ஒரு டேஞ்சர்ல இருக்கோம்னு அர்த்தம். பக்கத்துல பசங்க ரொம்ப தூங்குறோம்னா எங்க இருக்கும்,
டேஞ்சர் சோன்ல இருக்கோம். தூக்கம் வேணும். எத்தனை மணி நேரம் வேணும்? 7 மணிலேருந்து 8 மணி நேரம். என்னது? ஒரு 8 மணி நேரம். 8 மணி நேரம் உறங்கினா நல்லது. ஆமென். அது நான் 16 மணி நேரம் உறங்கிட்டு இருந்தோம்னா ரொம்ப டேஞ்சரா இருக்கும்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, தேவனை உண்மையாய் நேசிக்கிறவர்களால 8 மணி நேரம் கூட சரியா என்ன செய்ய முடியாது, தூங்க முடியாது. அதிகாலை எப்போ வரும்னு என்ன செய்வாங்க, காத்திருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்ப இந்த இந்த ஸ்திரீ, இந்த மகதலேனா மரியாள் எப்ப விடியும்னு என்ன செய்யறாங்க, காத்திருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவரை பார்க்கணும், நானு அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள என்னது, அவ்வளோ நேசம். ஹல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்களேன், நீங்க எதை நேசிக்கிறீங்களோ அதன் மேலதான் அதிக கவனத்தை நீங்க வைப்பீங்க. எது மேல? நீங்க சொந்த பந்தத்தெல்லாம் நேசிச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா எங்கதான் இருக்கும் உங்க கவனம்? அங்கதான் இருக்கும். அவங்க வீட்டுல என்ன நடந்துச்சு, அங்க அடி, அங்க சண்டை, நான் போனா தான் விளக்க முடியும், அங்க பிரச்சனை நான் போனா தான், அங்க காது குத்து நான் போனா தான் காதை குத்துவாங்க, அங்க கல்யாணம் நான் போய் தாலி எடுத்து கொடுத்தாதான் அப்படின்னு என்ன செய்வோம், நம்ம எங்க உட்காந்துருப்போம்? சொந்த பந்தத்தை நேசிச்சோம்னா நம்ம கவனம் எங்க இருக்கும்? அங்க இருக்கும். அதே போல மற்றவங்களை நேசிச்சோம்னா நம்ம கவனம் எங்க இருக்கும்? அவங்க மேலேயே, அங்கேயும் இங்கேயும் பக்கத்து வீட்டுக்காரி மேலேயும் அவங்க மேலேயும் தான் என்ன செய்யும். இன்னொன்னு சொல்றேன், பிள்ளைகளை நீங்க நேசிச்சீங்கன்னா உங்க முழு கவனமும் எங்க தான் இருக்கும்? பிள்ளைங்க மேலேயே தான் இருக்கும். பிள்ளைங்க அது இப்படி இப்படி, அது அவன் சாப்பிட்டானா, அவன் தூங்குனானா, அவன் எந்திரிச்சானா, அவன் பாத்ரூம் போனானா, அவன் என்ன செஞ்சான், இதே தான் என்ன செய்யறது. கவனம் எங்க இருக்கு? நேசம் எங்க இருக்கு? பிள்ளைங்க மேல. அதே போல உங்க குடும்பத்துல கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அவங்களை அதிகமா நீங்க நேசிச்சீங்கன்னா அது புள்ள எங்க தான் இருக்கும்? பணத்தை ரொம்ப நீங்க நேசிச்சீங்கன்னா எங்க இருக்கும் கவனம்? பணம் 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 பணம், எங்க போனா பணம், எங்க போனா காசு, அங்க போனா காசு கிடைக்குமா, இங்க போனா காசு கிடைக்குமா, அந்த வேலையை செய்யலாமா, இந்த வேலையை செய்யலாமா, இப்படியே தான் என்ன செய்யும். இது இயல்பு. புரியுதல் நான் சொல்றது? எங்க எதை நாம் அதிகம் நேசிக்கிறோமோ அது மேலேயே தான் நம்ம கவனம் என்ன செய்யும். தேவனை நாம் நேசிக்கிறவளா இருந்தோம்னா தேவனுக்கு அடுத்த காரியங்கள் மேலதான் நம்ம கவனம் இருக்கும். தேவனை நான் நேசிக்கிறேனா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நான் தேவனுடைய காரியங்களுக்கு என்ன செய்வேன், முதலிடம். நான் தேவனை நேசிச்சேன்னா ஆலயத்துக்கு நான் முதலிடம் கொடுப்பேன். தேவனை நான் நேசித்தேன்னா பரிசுத்தவான்களோடு இருக்கிற ஐக்கியத்துக்கு முதலிடம் கொடுப்பேன். தேவனை நான் நேசித்தேன்னா சபை கூடி வருதலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். நான் அதுல நான் தவறேன் அப்படின்னா, அதை நான் அசட்டையா நினைக்கிறேன் அப்படின்னா என்னுடைய நேசம் வேற எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. தேவனை நேசிக்கிறவன் எதை பிரதானமா பார்ப்பான் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு, ஆண்டவரே இது உம்முடைய நாள் அல்லவா ஆண்டவரே, இன்னைக்கு நான் உண்மை காண வேண்டிய ஒரு நாள் அல்லவா ஆண்டவரே. எப்படி அந்த மரியாள் என்ன செய்யறாங்க, ஆண்டவரே இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சு, காலையில இன்னைக்கு ஒரு புதிய நாள் உதயமாயிருச்சு, 7வது அந்த வாரத்தின் முதல் நாள் தொடங்கிருச்சு, இன்னைக்கு நான் எங்க இருக்கணும், எங்க இருக்கணும், நான் உங்க சமூகத்தில் இருக்கணுமே ஆண்டவரேன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அந்த நாளை எங்க வந்து நிக்கிறாங்க. நான் சொல்றவங்க எல்லாருக்கும் சொல்றேன், இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க சொல்றேன், நான் தேவனை நேசிக்கிறேன் அப்படின்னா தேவனுடைய காரியத்திற்கு தான் என் முழு கவனமும் இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகளால படிக்க முடியல, பிள்ளைகளால கவனமா வேலை செய்ய முடியல அப்படின்னா காரணம் என்ன? ஒரு பிள்ளையால படிக்க முடியல அப்படின்னா அதனுடைய கவனம் எது மேல இல்லைன்னு அர்த்தம், அந்த படிப்பு மேல இல்லைன்னு அர்த்தம். வேலையை கான்சென்ட்ரேஷனா செய்ய முடியல, ஒரு வேலை உங்க நம்பி கொடுக்குறாங்க, அந்த வேலையை செவ்வையா செய்ய முடியலன்னா உங்க கவனம் அது மேல, இப்ப கவனம் இல்லைன்னா நீங்க அதை நேசிக்கலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் யாருக்கு தம்மை வெளிப்படுத்துறார்னா, யார் தன்னை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் வெளிப்படுத்துறார். ஹல்லேலூயா. சோ இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் இன்னைக்கு இருக்குங்க. கர்த்தர் அநேகருக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு வரும்போது எப்படி வந்தேன்னா, நான் பேங்க்ல வேலைக்கு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஆனா ஒரு நாள் ஒரு 7 நாள் பிரேயர் என்ன செய்யுது, 7 மணி நேரம் ஜெபம் நடந்துகிட்டு இருக்கு. 7 மணி நேரம் ஜெபத்துல எல்லாரும் கர்த்தரை துதிச்சுக்கிட்டு இருக்காங்க. என் காதுல மட்டும் ஒரு சத்தம் என்ன செய்யுது, என் காதுல மட்டும் கேட்கறத்தக்க விதத்துல என் காதுல ஒரு சவுண்ட் கேக்குது. அப்ப நான் யாரோ கூப்பிடுறாங்க அப்படின்னு என்ன செய்யறேன், திரும்பி பாக்குறேன். ஆனா யாருமே, அவங்களும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல கேட்கறேன், இந்த மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டுச்சு, உங்களுக்கு கேட்டுச்சா அப்படின்னு என்ன செய்யறேன், இல்ல எங்களுக்கு கேட்கலையே அப்படின்றாங்க. ஆனா என் காதுல என்ன செய்யுது, ஒரு சத்தம், ஒரு தரிசனத்தை ஆண்டவர் பேசுறாரு, நீ எலும்பு அநேகரை எழுப்பு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு ஆண்டவர் பேர் சொல்லி சொல்றாரு. மற்றவங்களுக்கு என்ன செய்யல. அப்பதான் நான் ஊழியத்துக்கு என்ன செய்தேன், ஆண்டவருக்கு உப்பு கொடுத்தேன். அப்ப இன்றைக்கு அது என்ன செய்யுது, யாருக்கோ காட்சி கொடுக்கிறாரு, யாருக்கோ பேசுறாரு, யாருக்கோ அப்படி கிடையாது. தேவன் ஆவலா இருக்கிறார் வெளிப்படுத்துவதற்கு. ஹல்லேலூயா. நம்ம அன்பை, நம்ம கவனத்தை எங்க வைக்கணும்,
ஏசப்பா, நான் உங்களை மட்டும்தான் ஆண்டவரே பார்க்கிறேன் ஆண்டவரே, உங்களை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, உங்களுக்காக நான் வாழ்வேன் ஆண்டவரே அப்படின்னா உன்னதமான அனுபவங்கள் உங்களுக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இப்ப முதலாவது, தேவன் தம்மை வெளிப்படுத்துவதற்கு யாருக்கு தன்னை வெளிப்படுத்துறாருன்னா, யார் அவரை நேசிக்கிறார்களோ, யார் அவரில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு. சில நேரம் பாருங்க, சும்மா உட்கார்ந்து 7 மணி நேரம் நீங்க ஜெபிச்சுட்டு தேவன் மேல ஒரு அன்பே இல்லாம நீங்க வெறுமையா என்ன செய்யலாம், நீங்க வரலாம் உங்க ஜெப நேரம். ஆனா நீங்க உண்மையாய் நேசித்து ஒரு 10 நிமிஷம் நீங்க ஜெபிச்சீங்கன்னா கூட அந்த ஜெபம் வல்லமை உள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா. கடமைக்காக செய்யக்கூடாது. கடமைக்காக ஜெபம் பண்ணணும்னா என்ன செய்வாங்க, அந்த நேரம் எப்படிப்பட்டதா தான் இருக்கும். என்ன இப்ப நீங்க எல்லாம் ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க ஆலயத்துக்கு? எதுக்காக வந்திருக்கீங்க? நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்றதை காமிக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க. ஆலயத்துக்கு எதுக்கு வர்றோம் நம்ம? எதுக்கு ஆலயத்துக்கு வர்றீங்க? பாஸ்டர் போலனா கோச்சிக்கிடுவாரு, என்ன நினைப்பாரு, அடுத்த வாரம் எனக்கு தான் பிரசங்கம் பண்ணுவார் அப்படின்றதுக்காகவா? நான் அப்படி பிரசங்கம் பண்றது இல்லை. பொதுவா சொல்றேன், சில சபையில இன்னைக்கு ஒரு ஆள் வரலாட்டி அடுத்த வாரம் யாரை பத்தி தான் இருக்கும் பிரசங்கம், அவங்கள பத்தி தான் இருக்கும். அப்படிலாம் நம்ம பேசுறது கிடையாது. ஏன் நம்ம ஆலயத்துக்கு வர்றோம்னா, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரை எல்லாத்தையும் காட்டிலும், அதனாலதான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஏன் நம்ம சத்தத்தை உயர்த்தி பாடணும்னு சொல்றோம், ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே அதனால பாடுறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஏன் ஊழியம் செய்யறோம்? கடமைக்காக செய்யறோம்? இல்ல, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, அதை நான் ஊழியத்தின் மூலம் வெளிப்படுத்துறேன் ஆண்டவரே. ஏன் கர்த்தருக்காக நம்ம காணிக்கை கொடுக்கிறோம், ஏன் விதைக்கிறோம்? ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன்றதை நான் காண்பிக்க விரும்புறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. தேவனை தரிசிக்கணும்னா, தேவன் தம்மை வெளிப்படுத்தணும்னா நம்ம என்ன, யாரை நேசிக்கணும்? பக்கத்துல பார்த்து கேளுங்க, யாரை நேசிக்கிறீங்க? தேவனை நேசிச்சீங்கன்னா, பக்கத்துல பாசம், தேவனை நேசிச்சீங்கன்னா தேவன் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. ஹல்லேலூயா. இது நம்ம இதுக்காக உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது. ஆண்டவரே இன்னும் அதிகமாக உம்மை நேசிக்க எனக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே அப்படின்ட்டு ஜெபிச்சுட்டு ஓடிடக்கூடாது. ஆண்டவரே இந்த கற்பனைகளை கைக்குள்ள எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. நீங்க வேண்டான்னு சொல்ற காரியத்தை நான் வேண்டான்னு சொல்லணும் ஆண்டவரே. நீங்க செய்யன்னு சொல்ற காரியத்தை எந்த பாடுபட்டாலும் நான் செய்யணும் ஆண்டவரே, அதுக்கு எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இப்ப முதலாவது தேவன் என்ன செய்யணும், நேசிக்கணும். ரெண்டாவது பாருங்க, அவளுக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சை என்ன செய்யுது, ஒரு பெரிய வாஞ்சை, ஒரு பெரிய தாகம். எப்படியாவது ஆண்டவர் என்ன செய்யணும், பார்க்கணும். ஏன்னா மற்றவங்க ஆண்டவரால எத்தனையோ அற்புதத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, பெற்றிருக்கிறாங்களா இல்லையா? எத்தனையோ அற்புதங்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பெற்றிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு வாஞ்ச, ஒரு தாகம் இந்த அம்மாவுக்கு என்ன செய்யுது, அம்மாவுக்கு இருக்கு. அப்ப பாத்தீங்களா, வாஞ்சையுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தி ஆக்குறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன கர்த்தர் என்ன செய்யறாரு, எந்த அளவுக்கு வாஞ்ச அப்படின்னா, முதல் நாள் காலையில் அதிக இருட்டோட என்ன செய்யறாங்க கல்லறைக்கு அப்படின்னா பாருங்க, ஆண்டவரை தேடுறதுக்கு அவ்வளோ ஒரு வாஞ்சையும் ஒரு தாகம் அவங்களுக்குள்ள என்ன செய்யுது இருக்கு. நல்லா கவனி, நான் ஏற்கனவே சொன்னது போல, நீங்க உங்களுக்கு தாகம் இருந்தாதான் நீங்க கர்த்தரை தேடுவீங்க. உங்களுக்கு தாகம் இருந்தா தானே தண்ணி குடிக்கிறீங்க. தாகம் இல்லாட்டி, நீங்க நல்ல வயிறு ஃபுல்லா இருக்கு, அப்ப நீங்க நல்ல மணக்கரமா நீ பிரியாணி செஞ்சா கூட என்ன செய்யாது, சாப்பிட தோணாது, சாப்பிட முடியாது. ஆனா ரொம்ப பசியா இருக்கீங்க, அப்ப கஞ்சும் துவையிலும் தான் என்ன செய்யுது. ஆனா என்ன செய்வீங்க? காரணம் இது என்ன சாப்பாட்டுல பிரச்சனையா? இல்ல, நம்முடைய நிறைவுல தான் பிரச்சனை. அல்லேலூயா. சிலருக்கு மனசு என்ன செஞ்சிருவாங்க, பல்வேறு காரியங்களால ஏற்கனவே என்ன செஞ்சுட்டு வந்துருவாங்க, நிறைச்சிட்டு வந்துருவாங்க. அதனால அதுக்கப்புறம் எவ்வளவு நிறைச்சாலும் என்ன செய்யாது அவங்களுக்கு, உலக காரியங்களாலும் உலக சிற்றின்பங்களாலும் உலக கவலைகளாலும் நம்ம நிறைக்கும் போது தேவன் எவ்வளவுதான் நம்மளை நிறைச்சாலும் நம்மளால என்ன செய்ய முடியாது, அதை உணரவே முடியாது. இன்னைக்கு ஆவிக்குரிய தாகம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் என்ன செஞ்சிருச்சு, குறைந்து கொண்டே வருது. ஆனா இன்னொரு கூட்டம் இருக்கு, ஆண்டவரை தெரியாத ஒரு கூட்டம் இருக்கு, அவங்க ஆண்டவரை வாஞ்சிக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு அற்புதம் நடக்கிறத விட இயேசுவை அறிந்து கொள்ளாதவங்களுக்கு அற்புதம் நடக்குது. ஏன் தெரியுமா? இவன் அசால்ட்டா போய் கேட்பான், எப்படி ஒரு வாஞ்சி ஒரு தாகம் இல்லாம நம்ம ஆண்டவர் தானே அப்படின்னு என்ன செய்யறது. ஆனா அவன் அப்படி இல்லை, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது சாமி, எப்படியாவது எனக்கு செஞ்சுருங்க சாமி அப்படின்னு என்ன செய்யறான். உங்களுக்கும் நான் மாலை போட்டுட்டு இருக்கேன் சாமி, உங்களையும் கும்பிட்டு தான் சாமி இருக்கு அப்படின்னு என்ன செய்யறான். அவனுக்கு ஒரு வாஞ்சை இருக்கு, கர்த்தர் என்ன செய்யறாரு, பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப அதிக இருட்டோட இருந்து என்ன செய்யறாங்க, அது எதை காண்பிக்கிறது,
கர்த்தரை தேடுறா, கர்த்தர் மேல ஒரு வாஞ்ச, அவளுக்கு ஒரு தாகம் என்ன செய்யுது இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அதிகாலையில் என்ன செய்யறா? நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17 வசனம் வாசிங்களேன். நீதிமொழி 8:17 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். என்னை ஆண்டவரை ஒருத்தன் நேசிக்கிறான்னா அவனை ஆண்டவர் என்ன செய்வாரு? நேசிப்பாரு. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருங்க கண்டடைகிறது? அதிகாலையில கர்த்தரை தேடணுமா? ஆமென். அதுக்கு மேல உள்ள வார்த்தை என்ன சொல்லு? என்னை சிநேகிக்கிறவர்களை நான், அப்படின்னா தேவனை சிநேகிக்கிறவன் என்ன செய்வான் தெரியுமா? அதிகாலையில கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. எல்லாம் எழும்புவதற்கு முன்பதாக அவன் யாரை பார்ப்பான்? மனுஷனுடைய சத்தத்தை கேட்பதற்கு முன்பாக, மனுஷனுடைய முகத்தை பார்ப்பதற்கு முன்பதாக யாருடைய முகத்தை முதலாவது பார்ப்பான்? அவன் தேவனுடைய முகத்தை முதலாவது பார்ப்பான். அப்படிதான் அமெரிக்காவில் ஜனாதிபதியாக இருந்தவர் ஆபிரகாம் லிங்கன் அப்படின்ற முதல் ஜனாதிபதி. அவரு தேவனை தேடுகிற ஒரு மனுஷன். நடந்த சாட்சி பாருங்க, நடந்த சாட்சி. அப்ப இவர் ஜனாதிபதி அந்த அறையில வந்து இவருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த அறையில காலையில என்ன செய்வாராம்? அதிகாலையில எந்திரிச்சு போய் ஜெபிக்க ஆரம்பிப்பாராம், தேவனோடு பேசுவாராம். அப்ப ஒரு நாள் இவர்கிட்ட ஒரு சில காரியத்தை பேசுவதற்காக சில முக்கியமான தலைவர்கள் என்ன செஞ்சிருக்காங்களாம்? முக்கியமான தலைவர்கள் வந்திருக்காங்களாம். காலையில 5 மணிக்கு என்ன செஞ்சுட்டாங்க? காலைல 5 மணிக்கே வந்துட்டாங்க. அப்ப இவர் யாரு கூடயோ உட்கார்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? பேசிட்டு இருக்காரு அவருடைய ஆபீஸ்ல, அந்த ரூம்ல. அப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க? யாரு கூட முக்கியமானவங்க கூட என்ன செஞ்சுட்டு இருக்காரு? பேசிட்டு இருக்காரு. அதனால இந்த நேரம் நம்ம போய் என்ன செய்யக்கூடாது, நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு என்ன செய்தாங்களாம்? வெளியில ரொம்ப நேரமா என்ன செய்தாங்களாம்? உட்காந்துருந்தாங்களாம். ஒரு 6 மணி ஆகும்போது அவர் என்ன செஞ்சாராம்? அவர் மட்டும் வெளியில வந்தாராம். உடனே இவங்களுக்குலாம் ஒரே டவுட், என்னடா உள்ளுக்குள்ள 2 பேர் பேசிக்கிட்டு இருந்த மாதிரி சவுண்ட் கட்சி, இவர் யாரு கூட என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்போ ஒரு ஆளா என்ன செய்யறாரு? வந்தானே அவங்க சொன்னாங்களாம், ஐயா நாங்க காலையில 5 மணிக்கெல்லாம் என்ன செஞ்சிட்டோம், உங்களை பார்க்க வந்துட்டோம். ஆனா நீங்க யாரு கூட முக்கியமான ஒரு மீட்டிங்ல என்ன செஞ்சீங்க? மீட்டிங்ல இருந்தீங்க. அதனால உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு நாங்க என்ன செஞ்சோம், நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோங்க. எங்க அவரை காணோம்னு அவர் சொன்னாராம், நான் என் தேவனோடு பேசி கொண்டிருந்தேன்னு சொன்னார். அல்லேலூயா. யாருங்க? யாரு? வேலை வெட்டி இல்லாம வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தவரா? யாரு? ஒரு பெரிய தேசத்திற்கு, ஒரு வல்லரசு நாட்டிற்கு ஜனாதிபதியா இருக்கக்கூடிய ஒரு நபரு காலையில எந்திரிச்சோன்னு யார்கிட்ட பேசுறாரு? தேவன்ட்ட ஒரு மீட்டிங்கை போட்டு வந்தா மனுஷன்ட்டே மீட்டிங் போடுறாரு. அல்லேலூயா. நம்ம ஆனா என்ன செய்யறோம்? நம்ம பெரிய உலகத்துல இருக்கிற பெரிய ஜனாதிபதி மாதிரி நம்ம என்ன செய்யறது? நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு. அல்லேலூயா. அதனாலதான் தேவனை நம்மளால என்ன செய்ய முடியல. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அல்லேலூயா. எந்த மனுஷன் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை தேடுறானோ அவன் வாழ்க்கை வேற லெவல்ல மாறுங்க. சொல்றேன், நிறைய அனுபவ சாட்சி சொல்றேன். நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். அதிகாலையில எழுந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறவங்க கர்த்தரை என்ன செய்யறாங்க? சிலருக்கு காலைல 9 மணிக்கு தான் அலாரமே என்ன செய்யும், அதையே 10 தடவை ஆஃப் பண்ணுவாங்க. இதுவே அடிச்சுட்டு கிடக்கு பாரு, அதான் 9 மணி ஆகுது அப்படின்னு. அல்லேலூயா. அப்படிலாம் இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப கேள்விக்குறியானதா மாறிடும். உண்மையை நான் சொல்றேன். பொதுவாகவே வேதம் சொல்ல சுறுசுறுப்புள்ளவன் கைதான் செல்வத்தை உண்டாக்கும் இருக்கு. சுறுசுறுப்புள்ளவன் என்ன செய்வான்? ஆசீர்வாதத்தை உண்டாக்குவானா? தனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை பெருக்குவான் வேதம் சொல்லுது, நான் சொல்லல. அப்ப அவன் எப்படி இருக்கான்? காலையில எந்திரிச்சு நேரத்தை எந்திரிச்சு என்ன செய்யறது? அதிகாலையில் எந்திரிச்சு கர்த்தரை தேடி ஜெபிச்சு காரியத்தை செய்யறவன் சுறுசுறுப்பான செய்வான். சோம்பல் உள்ளவன் கையை இருக்கிறதை அழிச்சிருக்கணும்னு என்ன செய்யுது? ஆமா, 10,000 ரூபா இருக்கு, சோம்பேறித்தனமா இருந்தோம்னா நாளை நாள் என்ன செஞ்சிடும்? ஆமா, 2 தடவை 10 பேரை கூட்டு போய் 2 தடவை பிரியாணி சாப்பிட்டா என்ன செஞ்சிடும்? அப்படின்னு அவ்வளவுதான். ஆனா சுறுசுறுப்புள்ளவன் என்ன செய்வான்? செல்வத்தை உண்டாகும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதிகாலையில தேடுகிறவன், நம்ம தேவனை தேடணும்னா கண்டடைவோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, கர்த்தரை அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள்னு வேதம் சொல்லுது. நம்ம கர்த்தரை தேடும் போது என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் சொன்னாரா, தேடுங்கள் அப்பொழுது உறங்குங்கள் அப்பொழுது நான் வந்து காட்சி கொடுப்பேன். நான் சொன்னாரு, என்ன சொன்னாரு? பக்கத்துல பார்த்து கேளுங்க, என்ன சொன்னாரு? என்ன செய்யணும் நம்ம? அதிகாலையில சங்கீதம் 143 8வது வசனத்தையும் வாசிங்களேன். சங்கீதம் 143 8ல சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, சங்கீதம் 143 கவனிங்க அந்த வசனத்தை. அதிகாலையில் உம்முடைய கிருபையை என்ன செய்யும்? கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன்,
நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை. பாருங்க, கர்த்தர் வழியை எப்ப காமிக்கிறாரு? காலை 9 மணிக்கா காமிக்கிறாரு? எத்தனை மணிக்கு காமிக்கிறாரு? அதிகாலையில் இருந்து, ஆண்டவரே இன்றைக்கு நான் என்ன ஆண்டவரை செய்யணும், இன்றைக்கு நான் எதற்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே, இன்னைக்கு நான் யாரை சந்திக்கணும், என்ன வேலை செய்யணும், எங்க போகணும்னு ஆண்டவர் எப்ப வெளிப்படுத்துறாரு வழிய? அதிகாலையில் ஆண்டவர் சமூகத்துக்கு காத்திருக்கும் போது என்ன செய்யறாரு? நம்ம என்ன செய்யறாரு? ஆண்டவர் நடக்க வேண்டிய பாதை என்ன செய்யறாராம்? கர்த்தர் காண்பிக்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அதிகாலையில் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும். திருநெல்வேலியில சபையில இடையில அவங்க அதிகாலை ஜெபம் நடத்துறாங்க. அதிகாலையில காலையில 3:15 இருந்து என்ன செய்யறாங்க? கான்ஃபரன்ஸ் கால்ல எத்தனை மணிக்கு? சத்தமா சொல்லுங்க. 3:15 என்ன பண்றாங்க? எந்திரிச்சு எல்லா விசுவாசிகளும் இணைஞ்சு கான்ஃபரன்ஸ் கால்ல என்ன செய்யறாங்க? ஜெபம் பண்றாங்க. இப்ப நானும் இடையில என்ன செய்வேன்? ஜெபத்துல விக்டோரியா நடத்தும், நானும் சில நேரம் என்ன செய்வேன்? கலந்து கொள்வேன். அப்ப ஆனா ஒரு சாட்சி பாருங்க, இந்த அதிகாலை 3:15 இருந்து 6:15 மணி வரைக்கும் என்ன செய்யறாங்க? எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம் ஜெபம் பண்றாங்க. தேசத்திற்காக இந்த ஜெப குறிப்புகளாக நான் உங்களுக்கு அனுப்பி கொடுக்குறேன், என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி. 3:15 இருந்து 6:15 வரைக்கும் என்ன செய்யறாங்க? இந்த ஜெபத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த அதிகாலை ஜெபத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு? ஒரு அக்கா பாருங்க, கணவர் கைவிட்டு 2 வருஷமா, எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, பெரிய பிள்ளைங்க, கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்க. கணவர் என்ன செஞ்சாரு? விட்டுட்டு அவங்க மேல பாசமே இல்லாம போயிட்டாரு. ஆனா இந்த அக்கா ஆண்டவர் என்ன செய்யறாங்க? தேடி கொஞ்சம் ஒரு மனிதா இருந்தாங்க. ஆனா இந்த அதிகாலையில ஜெபத்துல அவங்களுக்கு ஒரு ஃபயர் என்ன ஆயிடுச்சு? ஒரு ஃபயர் வந்துருச்சு. அப்ப பாத்தீங்கன்னா முதல்ல என்ன சொல்லுவாங்களாம்? என் புருஷன் போயிட்டாரியா, என் புருஷன் போயிட்டாங்கயா, என் புருஷன் இந்த பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டாரியான்னு என்ன செய்யுது? ஒரே அதான் பாட்டேன். என்னது? யாருமில்லை என்று. அதே பாட்டு தான், அந்த பாட்டு தான் என்ன செய்யுது? முன்னாடி வந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனா இந்த அதிகாலை ஜெபத்துக்கு அப்புறம் என்ன அவங்க என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா, யாரெல்லாம் என்ன, எனக்கு ஏசப்பா இருக்கிறாரு, நான் அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு கடையில எங்கேயோ வேலை செய்யறாங்கன்னா, காலையில் இந்த அக்கா போய் அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி அவர் அங்க கடைக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருக்காராம்? நின்றுட்டு இருக்காராம். என்னன்னா சும்மா பார்த்துட்டு போலான்னு என்ன செய்யறேன்? தேவன் தனக்காக நிற்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துகிறாரு. தேவனை தேடுகிறவனுக்காக தேவன் இறங்கி கிரியை செய்கிறாரு. அல்லேலூயா. தேவனை ஒரு மனுஷன் அதிகாலை எஞ்சி தேடனான்னா, அவன் எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் கர்த்தர் அவனுக்கு முன்னாடி போயிடுவார். ஏன்னா அவன் முதல்ல யாரை பார்க்கறான்? ஏன் அதிகாலை நம்ம ஜெபிக்கணும்னா, இந்த உலகத்துல எந்த மனிதனுடைய சத்தத்தையும் கேட்பதற்கு முன்பாக யார் சத்தத்தை கேட்கணும்? தேவ சத்தத்தை கேட்கணும். இந்த உலகத்துல எந்த மனுஷனுடைய முகத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி யார் முகத்தை பார்க்கணும்? நம்ம எந்திக்கும் போதே தடவிக்கு தான் எந்திக்கிறது. எங்க அந்த செல்ல அப்படின்னு என்ன செய்யறது? யாரை பார்த்து எந்திக்கிறோம்? எந்திரிச்ச உடனே அதை ஒரு தடவை என்ன செய்யறது? கர்த்தருடைய வேதத்தை எடுக்கணும். காலையில் எந்திரிச்ச உடனே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். அல்லேலூயா. படுக்கையிலிருந்து எழும்பும் போதே தாவீதுடைய வாழ்க்கையை தேவன் அவனை உயர்த்தினது ஒரு காரணம் என்ன தெரியுமா? தாவீது தூங்க போறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே எப்ப ஆண்டவரே விடியும்? எப்படி என்ன ஜெபம்? எப்ப விடியும்? எப்ப உங்க கூட நான் பேசுவேன். அல்லேலூயா. நம்ம ஜெபம் எப்ப இன்னும் கொஞ்சம் இருட்டும் ஆண்டவரே, கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் தூங்கலான்னு இருக்கேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அதனால வாழ்க்கை அப்படியே என்ன செய்யுது? அப்படியே இருந்த மணியே போகுது, ஒரு மாற்றமும் இல்லை. அந்த மாதிரி இருக்கவங்க வாழ்க்கையை பாருங்களேன், ஒரு இன்ச்சு கூட என்ன செய்யாது. அவங்க குடும்பத்துல ஒரு மாற்றம் வராது, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஒண்ணுமே வராது. அப்படியே என்ன செய்யும்? நாட்கள் போய். ஆனா தேவனை தேடுகிறவனுடைய வாழ்க்கையை பாருங்களேன், அவன் வாழ்க்கையில இன்னைக்கு இருந்ததை விட நாளைக்கு ஒரு ஃபயர், இன்னைக்கு இருந்த பொருளாதாரத்தை விட நாளைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், இன்னைக்கு அவன் குடும்பத்துல சந்திச்ச காரியத்தை விட நாளைக்கு பெரிய இடத்துல கர்த்தர் அவன் என்ன செய்யறாரு? இன்னைக்கு கொஞ்சமா இருந்திருக்கும், ஆனா கர்த்தர் நாளுக்கு நாள் என்ன செய்யறாரு? பெருக பண்ணுகிறாரு. காரணம் என்னன்னா, தேவனை என்ன செய்யணும்? அவன் தேவனை தேடணும். அல்லேலூயா. பக்கத்துல பாஸ், கர்த்தரை தேடுனா எப்ப தேடணும்? கர்த்தரை எல்லா நேரமும் தேடணும். குறிப்பா எப்ப தேடணும்? அதிகாலையில இருந்து ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கணும். ஆண்டவரே என்ன பேசுறீங்க ஆண்டவரே? வசனத்தை வாசிக்கணும். வாயை திறந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நல்லா கவனிங்க. உங்க வீட்டுல உள்ளவங்க எப்ப ஒரு மாற்றத்தை அனுபவிப்பாங்க அப்படின்னா, நீங்க எந்திரிச்சு உட்காந்து என்ன செய்யணும்? எந்திரிச்சு உட்காந்து ஜெபிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு பயம் என்ன செய்யும்? 7 மணிக்கு எந்திரிச்சு அப்படியே பிசாசு பறக்கிற மாதிரி பறந்தோம்னா என்ன ஆகுறது? பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்வான்? எந்திரிச்சிட்டாங்க, விடிஞ்சிருச்சு, எந்திரி அப்படின்னு அவங்களும் என்ன செய்வான்? இந்த அம்மா அந்த வீட்டுல பறக்கிறத பார்த்து பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்யறான்?
விடிஞ்சிருச்சு போல, மணி 7 ஆயிடுச்சு, எந்திரியும் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன செய்யறான். ஆனா எப்படி எழும்பணும் தெரியுமா? அவங்க காலையில எழுந்திரிச்சு நீங்க கத்தரை பாடி துதிக்கும் போது, மணி 4 ஆச்சு, எந்திரி, ஏதா பக்கத்துல எந்திரிச்சிட்டாங்க பாரு, அப்படி சொல்லணும். அல்லேலூயா. எப்படி பாத்திரம் பறக்கிறத பார்த்து மணி 7 ஆயிடுச்சு எந்திரின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அதிகாலை எழுந்து நம்ம தேவ சமூகத்துல காத்திருந்தோம் அப்படின்னா நமக்காக தேவன் சில கிரிகளை செய்ய ஆரம்பிப்பான். அல்லேலூயா. அதிகாலை என்ன செய்யணும்? நான் கூட சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா ஊழியத்தின் நிமித்தமாக, ஊழியம் எங்கேயா கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சுன்னா, வர ட்ராவலாக ரொம்ப ஆயிடுச்சுன்னா கூட நான் கொஞ்ச நேரம் என்ன செஞ்சிருவேன், தூங்கிடுவேன். போய் சொல்லக்கூடாது, எப்பயும் அதிகாலை எழுந்துடும் அப்படி சொல்லக்கூடாதுல்ல. சில நேரம் என்ன செஞ்சிருவேன், தூங்கிடுவேன். ஆனால் அப்போ ஆண்டவர் என்கிட்ட கேட்பார், என்னன்னா ஊழியம் முக்கியமா நான் முக்கியமா? தேவன் கேட்குற கேள்வி என்னது? நீ எனக்காக செய்யற ஊழியம்ல முக்கியம், நீ என் கூட இருக்கிறதா முக்கியன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவரே, ஊழியத்தை நிமித்தம் கொஞ்ச நேரம் அசந்துட்டேன் ஆண்டவரே, அந்த கதையெல்லாம் அங்கே விடாத, ஊழியம் 2வது தான் உனக்கு, நான் தான் உனக்கு. அதனால நான் அதிகாலை ஜெபத்துக்காக ஊழியத்தை கூட சில நேரம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, மாற்ற வேண்டி இருக்கிறது. ஏன்னா அந்த நேரம் அவ்வளவு முக்கியமான நேரம். அல்லேலூயா. கர்த்தருக்காகவும் நம்ம செய்யறது இல்ல, ஊழியமும் செய்யறது இல்ல, எந்திரிச்சு ஜெபிக்கிறது இல்லைன்னா ரொம்ப டேஞ்சர்ல இருக்கும். அப்ப யாருக்கு தம்மை வெளிப்படுத்துறாரு? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, கர்த்தர் மேல வாஞ்சை உள்ளவங்களுக்கு. அதனால ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, தாகம் உள்ளவன கர்த்தர் என்ன செய்யறாரு, கர்த்தரை பார்க்கணும், கர்த்தர் என் கூட பேசணும்ன்ற ஒரு தாகம் நமக்குள்ள என்ன செய்யணும். அந்த தாகம் இருந்தா தான் பார்க்க முடியும். தாகம் இல்லாதவனுக்கு அதெல்லாம் எப்படி இருக்கும்? நீங்க உங்க பக்கத்துல உள்ள ஒரு பிரியாணி பயங்கர டேஸ்டா இருக்குன்னு என்ன செய்யறாரு, சொல்றாரு. ஆனா நீங்க அதை விட நல்லா ஃபுல்லா சாப்பிட்டு என்ன செஞ்சிருக்கீங்க கல்யாணத்துல. அவர் கடையில ஏதோ சின்ன பார்சல் வாங்கி சாப்பிட்டு இருக்காருன்னு வைங்க, நீங்க கல்யாணத்துல 4 பேருக்குள்ள சேர்ந்து சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சிருக்கீங்க, திருப்தியா உட்கார்ந்துருக்கீங்க. ஏன்னா அவர் சொல்றது உங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? அசால்ட்டா தான் இருக்கும். நீங்க என்னையா இத்தினோண்டு வச்சுக்கிட்டு என்னமோ அது குழஞ்சு போனதை வச்சுக்கிட்டு இருக்க, அதை பார்த்து நான் என்ன செய்யுது, நான் சூப்பரானது என்ன செஞ்சேன். அப்ப நல்லா கவனிங்க, திருப்தியானவனுக்கு அது ஒரு பொருட்டாவே தெரியாது. ஆனா நீங்க பசியில வாடிக்கிட்டு இருக்கீங்க, அவன் பிரியாணி பத்தி என்ன செய்யறான், அது குழஞ்சு போன பிரியாணி தான், நீங்க பீஸ் எல்லாம் அப்படியே என்ன செஞ்சிருச்சு, 4 பக்கமும் பிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை பத்தி காமிச்சா கூட எப்படி இருக்கும் உங்களுக்கு, ஒரு வாய் கொடுக்க மாட்டானா அவன், அப்படி என்ன செய்வீங்க? அப்படின்னா தாகம் உள்ளவனுக்கு தான் அதனுடைய அருமை என்ன செய்யும், அவனுக்கு தெரியும். அதே மாதிரிதான் சொல்றேன், ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும், ஆண்டவரே உங்களை நான் சந்திக்கணும், ஆண்டவரே நீங்க என்ன தொடணும், என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும், என் குடும்பத்துல ஒரு மாற்றம் வரணும். எவன் தாகமா இருக்கிறானோ அவன் வாழ்க்கையில அற்புதம் நடக்குது, அவன் குடும்பத்துல அற்புதம் நடக்குது, அவனுடைய எல்லைகளுக்குள்ள மாற்றம் வருது, அவனுடைய பொருளாதாரத்துல நிச்சய மாற்றம் என்ன செய்யும், வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. முதலாவது தேவன் அதிகமா என்ன செய்யணும், நேசிக்கிறவங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. 2வது தேவனை வாஞ்சிக்கிறவர்களுக்கு, தேவனை தேடுகிறவர்களுக்கு என்ன செய்யறாரு, வெளிப்படுத்துகிறார். 3வது ஒரு காரியத்தை பார்ப்போம். தேவன் தம்மை விசுவாசிக்கிறவனுக்கு தம்மை என்ன செய்யறாரு, வெளிப்படுத்துறார். அந்த 20வது அதிகாரம் எடுங்களா, 20:1 வாசிங்க. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு ஹல்லேலூயா. போது நல்லா கவனிங்க, இந்த யாருக்கு தம்மை கர்த்தர் வெளிப்படுத்துறாருன்னா, யார் தம்மை விசுவாசிக்கிறாங்களோ, தம்மை நம்புகிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, வெளிப்படுத்துறார். விசுவாசிக்காதவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, விசுவாசிக்காத ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அங்க போனேன், இங்க போனேன், அந்த வேலை இருந்துச்சு, இந்த வேலை இருந்துச்சு, அவரை அப்படி சொல்லுவாங்க. ஆனா விசுவாசிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கர்த்தர் தான், நான் அவரை பார்க்கணும். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, இவளுக்கு முன்பாக நிறைய தடைகள் இருக்கு. 1வது இவர் பெண்ணு, ஆண்கள்லாம் அப்போஸ்தலர்கள்லாம் உட்கார்ந்து என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, அங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு பெண்ணா அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு பெண்ணா இருக்கிறாங்க. நிறைய நேரங்கள் அதுவே நம்ம சாக்கு போக்கு சொல்றதுக்கு ஒரு காரணமா என்ன செய்யுது, ஒரு பொம்பளை நான் போய் என்னங்க செய்ய அப்படின்னு என்ன செய்வாங்க, கேட்டிருக்கீங்களா? ஊழியம் செய்யணும், நான் ஒரு பொம்பளை நான் போய் என்ன செய்ய போறேன், ஜெபம் பண்ணணும், நான் என்னத்தை ஜெபம் பண்ண போறேன் அப்படி என்ன செய்வாங்க. ஒரு பெண்ணுனா அப்படி நினைக்க கூடாது, நமக்குன்னு ஒரு தடை என்ன செய்யக்கூடாது. நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்கள் செய்ய முடியாத நிறைய ஊழியத்தை பெண்கள் செய்யறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஒரு தடை என்ன செஞ்சுக்குவாங்க, அப்படி ஒரு தடையை வச்சுக்குவாங்க. அப்புறம் துணைக்கு யாருமே இல்லை அப்படின்னு என்ன செய்யறது, அப்படி ஒரு துணை என்ன செய்யறது, இதெல்லாம் சாக்கு போக்கு என்ன செய்யறது. இப்ப பாருங்க, அவ ஒரு பெண்ணு, யாரையாவது எந்திரிங்க பேதுரு எந்திரிங்கயா, வாங்க இந்த கல்லறை வரைக்கும் போயிட்டு வந்துருவோம், அம்மா வா ஏசோட அம்மாவை போய் மரியாதை எந்திரிங்க வாங்க போவோம் அப்படின்னு சொன்னாங்களா? வந்தான்னா வராட்டி நான் அவரை போய் பார்க்க போறேன்.
அல்லேலூயா. மற்றவங்களாம் 1000 காரணம் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? அந்த தடைகளை எல்லாம் தாண்டுறாங்க. நல்லா கவனிங்க. அவிசுவாசமா இருக்கிறவன் எப்பயும் தான் வாழ்க்கையில நடக்காததுக்கு, முடியாததுக்கு, செய்யாததுக்கு என்னத்தை சொல்லிக்கிட்டு இருப்பான்? ஒரு காரணத்தை சொல்லுவான். ஏன் சர்ச்சுக்கு வரல? அதேதான் பிரச்சனைங்க. ஏங்க கத்தர் கொடுக்கல? ஒரே ஒண்ணுமே இல்லைங்க. ஏங்க ஊழியம் செய்யல? நாங்க என்னங்க அப்படியே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கான். இப்ப இந்த மரியாள் போகலன்னா யாரும் கேட்க போறாங்களா? யாராவது கேட்பாங்களா? மரியாளே, இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்து, மரியாளே 7 பிசாசை உன்னிடத்திலிருந்து துரத்தினேன் அல்லவா, நீ ஏன் முதலா என்னை வந்து பார்க்கவில்லை? அப்படி ஆண்டவர் கேட்டிருப்பாரா? அவர் கேட்கவே இல்லை, கேட்கவும் மாட்டாரு. ஆனா இவன் என்ன செய்யறான்? தடையெல்லாம் தாண்டி போறான். முதலாவது பாருங்க, தான் பெண் என்ற ஒரு தடையை அவன் என்ன செய்யறான்? உடைக்கிறான். ரெண்டாவது, அதிக இருட்டு. என்னது? நம்மால் பகல்ல போச்சோன்னாலே என்ன செய்யாது? பகல்ல கூப்பிட்டாலே செவத்துக்கு வாங்கன்னா வராது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? 12 மணில இருந்து 3 மணிக்குள்ள அவங்க போயிருக்காங்க. முடியுமா? அல்லேலூயா. கல்லறை வந்து வீட்டு பக்கத்துல வச்சிருப்பாங்க. எங்க இருக்காது? ஊர்ல மலையில வச்சிருக்காங்க, வனா உள்ள வச்சிருக்காங்க, கொல்கத்தா மலைக்குள்ள இருக்கு, குகையில வச்சிருக்காங்க. ஆனா அதிக இருட்டோட என்ன செய்யறாங்க? நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இருட்டா இருக்கு, பயமா இருக்கு அப்படின்னு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? காரணம் சொல்றோம். இன்னொன்னு பாருங்க, இருட்டு. ஒன்னாவது பெண்ணு ஒரு தடையை உடைக்கிறாங்க. ரெண்டாவது இருட்டு. மூணாவது எங்க போனாங்க? நம்மால் பகலுக்கு கல்லறைக்கு போய் சொன்னாலும் என்ன செய்யுமா? 2 கால் நடுங்கும், அப்படியே 2 கை நடுங்கும். கல்லறைக்கு போய் சொல்றீங்க, அவ என்ன செய்யறா? நைட்டு என் ஆண்டவர் எங்க இருந்தாலும் நான் போய் பார்ப்பேன் அப்படி என்ன செய்யறா? ஆண்டவருக்காக எழும்புறாங்க. அல்லேலூயா. அவ விசுவாசிக்கிறா. அடுத்து பாருங்க என்ன செஞ்சா? அடுத்து என்ன பண்றா? ஒன்னாவது பெண்ணு, இருட்டு, கல்லு. இன்னொன்னு பாருங்க, கல்லு வேற என்ன செய்யுது? கல்லு வேற அடைச்சு வச்சிருக்கு. அங்க போய் எதைத்தான் பார்க்க முடியும்? கல்லை பார்க்க முடியும். ஆனா இவன் என்ன பண்றா? அடைச்சிருந்தாலும் பரவாயில்லைங்க, அது கல்லா இருந்தாலும் பரவாயில்ல, நான் போய் என்ன செய்வேன்? இங்க இருந்தா நம்மளால யோசிச்சிருக்கோம், அங்க கல்லை வச்சு அடைச்சிருக்காங்களே, அங்க போய் என்னத்தை நம்ம பார்க்க போறோம்? இங்கேயே இப்ப இருப்போம். யாராவது காலைல வந்து என்ன செய்வாங்க? திறந்து விடுவாங்க, அதுக்கப்புறம் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன செய்வா? நான் சொல்றேன், யாருக்கு முன்பாக கல்லு பெயர்ந்து மாறுதுன்னா, எவன் விசுவாசிச்சு கால் எடுத்து முன்னாடி வைக்கிறான் அவனுக்கு முன்பாக அடைப்பட்ட கல்லுகள் திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடையையும் கல்லையும் கல்லறையும் இதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீ இயேசு என்ன செய்ய முடியாது. என்னைக்கு நீங்க விசுவாசிச்ச ஆண்டவரே நான் உங்களை பார்க்க வர்றேன் ஆண்டவரே நீங்க எழும்புறீங்களோ, நான் சொல்றேன் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா கற்களையும் தேவதூதன் புரட்டி தள்ளிடணும். யாருக்கு தள்ளுறான்? யார் விசுவாசிக்கிறாங்களோ. பக்கத்துல பாசம், நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதார தடை என்னும் கல்லை தேவன் உருட்டி தள்ளுவாரு. நீங்க தள்ள வேண்டாம். நிறைய நேரம் நீங்க பிரயாசப்படுவீங்க. எப்படி தெரியுமா? ஐயோ நான் கஷ்டப்பட்டு என்ன செய்யணும் போல, இந்த கல்லை நகட்டினா தான். அதை எத்தனை பேர் தூக்கி வச்சிருக்காங்க? அந்த கல்லை நிறைய பேர் சேர்ந்து உருட்டி அங்க வச்சிருக்காங்க. ஒரு ஆளால என்ன செய்ய முடியாது. ஆனா இவ விசுவாசித்து போகிறா, இவளுக்கு முன்பாக இருந்த தடை மாறி இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க விசுவாசத்தோடு கால் எடுத்து வைக்க ஆரம்பிக்கணும். கர்த்தருக்காக ஊழியத்துக்காக விதைக்கணுமா? என்ன செய்யணும்? நீங்க விசுவாசத்தோட ஆண்டவரை நான் நம்புறேன், அப்பா நான் விதைக்கிற ஆண்டவரை என்ன செய்யணும்? நீங்க விதைக்கணும். ஊழியம் செய்யறதா இருந்தா ஆண்டவரை அழைப்பு வரும். ஆண்டவரே ஒரு நாள் என்னை அழைப்பீர் ஆண்டவரே, அன்றைக்கு உமக்காக நான் ஓடி ஓடி என்ன செய்வேன்? ஆண்டவர் கண்டிப்பா ஒரு நாள் அழைப்பாரு, எல்லாம் சேர்ந்து தூக்கிட்டு போவாங்க வாமா அப்படின்னு. அன்னைக்கு வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, அப்படி உட்காந்துட்டு இருக்க கூடாது. ஆண்டவரே நான் இன்னைக்கு ஒரு படி எடுத்து வைக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க ஒவ்வொரு படி எடுத்து வைக்க தேவ தூதன் அங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா என்ன செஞ்சுட்டு இருக்கான்? அவன் தள்ளிக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கும் போது உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இப்ப வேதம் சொல்லுது பாருங்க, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா. யாருங்க பார்க்க முடியும்? யார் பார்க்க முடியும் மகிமையை? பக்கத்துல பாச மகிமையை பார்க்க விரும்புறீங்களா? கேளுங்க, எதை பார்க்க விரும்புறீங்களா? குடும்பத்துல ஒரு மகிமையை பார்க்க விரும்புறீங்களா? பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மகிமையை பார்க்க விரும்புறீங்களா? என்ன செய்யணும்? விசுவாசிக்கிறவன் தான் மகிமை என்ன செய்ய முடியும். விசுவாசிக்கிறவன் உட்காந்துட்டு என்ன செய்ய வேண்டியதான். அப்ப இவ என்ன பண்றா? இவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு, நான் போனா கண்டிப்பா என்ன செய்வேன்? அவரை பார்ப்பேன். அல்லேலூயா. நிச்சயமா நான் போறேன், எனக்கு என்ன செய்யும்? நடக்கும். நிச்சயமா நான் ஆண்டவருக்காக இது செய்யறேன், எனக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? வாய்க்க பண்ணுவாருன்னு எல்லா தடைகளையும் என்ன செய்யறா? பக்கத்துல பேசணும். காரணம் சொல்ற காலம் இது கிடையாது. அல்லேலூயா. அந்த நாள இதனாலதான் என்னால முடியல, அதனாலதான் என்னால முடியலன்னா அது முடியவும் முடியாது. நீங்களும் என்ன செய்ய முடியாது? எழும்பவும் முடியாது.
தேவனுக்காக வல்லமையா எழும்பி பிரகாசிக்கிறவங்க எல்லாம் ஏதோ ஒரு தடைக்கு முன்பாக நின்று வெளியே வந்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜாய்ஸ் மேயரை பத்தி சொல்லியிருக்கிறோம் பாருங்க, அற்புதமான ஒரு சாட்சி. அவங்க வாழ்க்கை தன்னுடைய சொந்த தகப்பனாலேயே எத்தனையோ முறை அவங்க கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான முறை என்ன செஞ்சிருக்கிறாங்க, வாழ்க்கையே முடிந்து போச்சு, அவ்வளவுதான், இன்னும் ஒன்றுமே இல்லைன்னு நிறைய முறை தற்கொலைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு நபரை அவங்க காதலித்து அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் பாருங்க, அவனும் என்ன செஞ்சிருக்கிறான், இவங்கள ஏமாத்தி விட்டுட்டான். ஆனா ஒரு நாளும் தேவனை அவர்கள் என்ன செய்யல, தேவனை விடவே இல்லை. ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க என்ன செய்ய முடியும், தர முடியும். நம்ம பண்ணி உலகத்துக்கே ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 200 நாடுல 250 நாடுல எத்தனையோ நாடுகளுக்கு அவங்களுடைய ஒளிபரப்பு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன தெரியுமா, தேவனை விசுவாசிக்கிறாங்க அவங்க. ஹல்லேலூயா. தேவனை விசுவாசிக்கும் போது என்ன செய்யுது, அவரை நம்ம பார்க்க முடியும். ஆமென். அடுத்ததாக பாருங்க, அதனுடைய 20வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை பாருங்களேன். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீசனிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை. அடுத்து யாருக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார்னா, யார் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தேவன் தம்மை என்ன செய்யறாரு, வெளிப்படுத்துறார். ஹல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, இவ போய் பார்க்கறா, கல்லறையில் இருக்கிற கல் என்ன செய்யப்பட்டிருக்கு, புரட்டி போடப்பட்டிருக்கு. பார்க்கறா, இயேசு அங்க என்ன செய்யல, இல்ல. இந்த செய்தி கேட்டிருந்தா உடனே என்ன செஞ்சிருப்பாங்க, அங்கேயே உட்காந்து யாரோ தூக்கி போயிட்டாங்க அவரை அப்படின்னு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, உட்காந்துட்டு அழுதுதானே செஞ்சிருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த செய்தியை கொண்டு போய் யார்கிட்ட சேர்க்கிறாங்க, சீஷர்கள்ட்ட போய் சேர்க்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா யாருக்குங்க ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துறாரு தெரியுமா, தேவன் செய்த நன்மைய, தேவன் செய்த அற்புதத்தை யார் மற்றவங்களுக்கு போய் சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் என்ன செய்யறார் ஆண்டவர். இப்ப நல்லா கவனிங்க, இவ யாரையும் பார்க்கல, தேவதூதனையும் பார்க்கல, இயேசுவையும் பார்க்கல, எதை மட்டும் தான் பார்க்கிறா, கல்லறை புரட்டி போடப்பட்டிருக்கு, அது மட்டும் தான் தெரியும். அப்படின்னா கொஞ்சம் வெளிப்பாடு கிடைச்சிருக்கு, தேவன் செய்த, தேவன் ஏதோ செஞ்சிருக்கிறார் ஒரு சின்ன வெளிப்பாடு. அதை தூக்கிட்டு எங்க கொண்டு போறா, சீசத்தை கொண்டு போற. நல்லா கவனிங்க, ஆண்டவர் இதை பார்க்கிறாரு. பரவாயில்லையே, கொஞ்சத்தை பார்த்ததுக்கே இவன் என்ன செய்யறா, ஓடி போய் என்ன செய்யறா, சொல்றாளேன்ட்டு என்ன பண்ணிட்டாரு. 16 வசனம் பாருங்க. இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றால், அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றால், அதற்கு போதகரே என்று. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றால், மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னதையும் சீஷருக்கு என்ன செய்யறா. பாத்தீங்களா, முதல்ல அப்ப எத்தனை முறை வந்திருக்கிறாங்க, கல்லறைக்கு மரியாள் எத்தனை முறை வந்தாங்க, 2 முறை வந்திருக்காங்க. முதல் தடவை வந்து பார்த்தாங்க, கல்லு மட்டும் தான் புரட்டி போட்டு, அதை உடனே ஓடி போய் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. சொல்லிட்டு அங்கேயே உட்காரல, திரும்ப என்ன செய்யறாங்க, திரும்ப அந்த சீஷர்கள் கூட வர்றாங்க. வந்துட்டு சீஷர்கள்லாம் போயிட்டாங்க, இவங்க மட்டும் இருக்கிறாங்க. தேவன் அவர்களை சந்திக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப யாருக்கு பாருங்க, கொஞ்சம் நன்மை கிடைச்சா கூட அதை மற்றவங்களுக்கு நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது அடுத்து மிகப்பெரிய நன்மை உங்களை தேடி வர்றதுக்கு காத்திருக்கிறது. இவ கல்லு புரட்டி போடுன்றத மட்டும் தான் போய் சொன்னா. அதுக்கப்புறம் ஆண்டவர் பார்த்துட்டாரு, இல்ல இவளுக்கு இன்னொரு பெரிய காரியத்தை நான் என்ன செய்யணும். முத உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் சுவிசேஷத்தை அறிவிச்சது யாரு தெரியுமா, இந்த மகதலேனா மரியாள். ஹல்லேலூயா. மற்ற அப்போஸ்தலர்களுக்கு சீஷருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த பெண்ணுக்கு கிடைக்கிறது காரணம் என்னன்னா, தேவன் தான் கண்ட முதல் சாட்சியை போய் என்ன செய்யறாங்க, சீஷர்கள்ட்ட போய் சொல்றாங்க. ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, இவர்கள் அந்த கல்லறையை பார்த்து அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட உடனே அநேகரை இவ என்ன செய்யறா, தட்டி எழுப்புறா. யாருக்குங்க தன்னை ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு தெரியுமா, மற்றவங்க சோர்ந்து போய் உறங்கிட்டு கிடக்கும் போது அவங்கள, ஐயா அங்க வந்து பாருங்கன்னு சொல்லி ஒருத்தன் தட்டி எழுப்புறான் பாருங்க. நீ ஜெபிக்க வேண்டிய காலம் இது, நீ ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காலம் இது, எந்திரி ஜெபி அப்படின்றவனுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துறார். ஹல்லேலூயா. உட்காந்து உறங்கிட்டு இருக்கவன் எப்படிதான் செஞ்சுட்டு இருக்கான், உறங்கிட்டு தான் இருக்கான். ஆனா சிலர் என்ன செய்யறாங்க, ஆண்டவருக்காக எழும்புறாங்க. இன்னைக்கு சிலர் ஆண்டவருக்காக எழும்புறாங்க. சில பூசாரிகள் இன்னைக்கு வைராக்கியமா எழும்புறாங்க. சில புற மார்க்கத்தினர் இன்னைக்கு ஆண்டவருக்காக. இடையில ஒரு சாட்சி கேட்டேன் நான் சத்தியம் டிவியில. அண்ணன் சொன்னார் பாருங்க, திண்டுக்கல் பக்கத்துல ஒரு பொம்பளை ரவுடி என்ன செஞ்சுச்சான்,
அடியாள்லாம் வச்சு பெரியதா என்ன செஞ்சிருக்கு, ரவுடின்னு தான் சொல்லுவாங்க, ரவுடி பேபின்னு தான் சொல்லுவாங்க. அதை அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்கு, பயங்கரமா வாழ்ந்திருக்கு, பெரிய ரவுடி. ஆனா ஆண்டவர் ஒரு தடவை மாணி சத்தியம் டிவியில அன்னை ஒரு நாள் ஒரு செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போது ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவர் தொட்டார் பாருங்க. இன்னைக்கு கூட்டம் கூட்டமா ஜனங்களை ஆண்டவர்களை கொண்டு போகுது. அந்த பாஸ்டர் சாட்சி சொல்றாரு, ஐயா அந்த அம்மா வந்தாங்க எங்க சபையே நிறைஞ்சிருச்சியா, இடிச்சிட்டு பெருசா கட்டலான் இருக்கோம் அப்படின்றாரு. அல்லேலூயா. யாரை தொடுறாரு பார்த்தீங்களா ஆண்டவர்? அப்படின்னா ஒரு கூட்ட ஜனங்கள் அங்க ஆண்டவருக்காக நிக்கிறாங்க, அதனால கத்த தொடுறாரு. அல்லேலூயா. நம்ம இப்படியே உட்காந்து உறங்கிட்டு இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, கிறிஸ்தவங்கள உங்களை அறியேன் அப்படின்ட்டாரு ஆண்டவர். என்ன சொல்லிட்டாரு, யாருப்பா நீ, எங்க இருந்து வந்திருக்க அப்படின்றாரு. என்ன ஆண்டவரை இத்தனை நாள் ஜெபம் பண்ண, அது எங்கப்பா கத்துன, என் காதுக்கே என்ன செய்யல, எட்டலன்றாரு. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. நம்ம ஆண்டவருக்காக நம்ம எழுமணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். மற்றவர்களுக்கு தேவன் செய்த நன்மை என்ன செய்யணும், நம்ம கொஞ்சம் தான் தெரியும். சிலர் என்ன செய்யறாங்க, கொஞ்சம் தான் தெரியும், அதை என்ன செய்ய மாட்டாங்க, கல்லறை காணாம தெரிஞ்சிருச்சு, கொஞ்சம் இருங்க விடியட்டும் பார்ப்போம் அப்படின்னு என்ன செய்யல, இன்னும் அவ்வளவு தூரம் போவா, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு என்ன செஞ்சிடறாங்க. சிலர் அங்கனே உட்காந்துடுறாங்க, கல்லறைக்கிட்டே அற்புதத்துக்கிட்டே உட்காந்துடுறாங்க, அந்த ஷாக்ல என்ன செஞ்சிடறாங்க. ஆனா சிலர் என்ன செய்யறாங்கன்னா, இல்ல இதை நான் அநேகருக்கு சொல்ல வேண்டிய ஒரு நேரம். யோவான்ல 4 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சமாரியா ஸ்திரீ ஊருக்கு வெளியில இயேசுவை என்ன செய்யறா, இயேசுவை பார்க்கறா, பார்த்துட்டு குடத்தை வச்சுட்டு என்ன பண்றா, ஊருக்குள்ள ஓடி போறா. நடந்து போயிருக்கலாம்ல, நடந்து இவனும் என்ன செஞ்சிருக்கலாம். இங்க மகளிர மரியாதை பாருங்க எப்படி இருக்கு. உடனே அவள் மெதுவாக நடந்து சென்று பேதுருவையும், அப்படியா இருக்கு, அவள் ஓடி அங்க பாருங்க. அந்த 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 வசனத்தை எடுங்களேன், யோவா 4 எடுங்களேன், 4:28 பாருங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு என்ன செய்தாரு. அவங்க நடந்து போயிருந்தாங்கன்னா குடத்தை என்ன செஞ்சிருப்பாங்க, வந்ததே வந்தோம் தண்ணி எடுக்க ஒரு குடம் கொண்டு போயிருவோம், அப்படியே வீட்டில் வச்சுட்டு அப்படியே அதையும் சொல்லிட்டு வந்துருவோம், அப்படிதான் என்ன செஞ்சிருக்கணும். இவங்க ஓடி இருக்காங்க. ஆனா ஓடுனா என்ன செஞ்சிருக்க முடியாது, குடத்தை தூக்கிட்டு ஓட முடியுமா. அவங்களும் என்ன செஞ்சிருக்காங்க, ஓடி இருக்காங்க. ஆண்டவருக்காக என்ன செய்யணும், பக்கத்தில் ஆண்டவருக்காக பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஓடு. கொஞ்சம் சொல்லுங்க, பக்கத்தில் முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஓடு, நடக்காத, உட்காராத, சொல்லுங்க முகத்தை பார்த்து, தூங்காத, ஓடு ஆண்டவருக்காக. அல்லேலூயா. நீங்க ஓடுனீங்கன்னா ஆண்டவருக்காக அடுத்து ஒரு பெரிய அற்புதம் உங்க வழியில காத்திருக்கு. அல்லேலூயா. அடுத்து இயேசுவை என்ன செய்யறாரு, இயேசுவை வந்து சந்திச்சிட்டாரு. அப்பா சரியான ஒரு ஆள்கிட்ட நான் என்ன செய்யறேன், சரியான ஒரு ஆள், இவதான் சரியான ஆள் சுவிசேஷத்தை சொல்றதுக்கு. இந்த பேதுருவையும் யோவானையும் தட்டி எழுப்புனா யார் தான் தேவை பாருங்க. அவங்க பெரிய அப்போஸ்தலன், பெரிய அற்புதம் அடையாளம் செஞ்சவங்க, பிசாசை விரட்டி நோயை நோக்கி பெரிய அற்புதம். அவங்க உறங்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அம்மா போய் என்ன செய்யறாங்க, எந்திரியா, ஏசு அங்க காண எங்கேயோ போயிட்டாரு, எந்திரிச்சு பாரப்பா அப்படின்னு என்ன செய்யறாங்க. அவங்கள அப்போஸ்தலர்களே தட்டி எழுப்புற மாதிரி இந்த பெண் ஆண்டவர் தட்டிட்டாரு. அல்லேலூயா. நான் சொல்ற மாதிரி இன்னைக்கு சாதாரண ஒரு விசுவாசியா நம்ம இருக்கலாம். ஆனா ஆண்டவரை நம்ம சந்திச்சோம்னா நிறைய ஊழியக்காரங்களை நம்ம தட்டி எழுப்புவோம். உங்க ஜெபம், உங்க ஊழியம், உங்களுடைய வார்த்தை நிறைய ஊழியக்காரங்களை உருவாக்கக்கூடியதாய் மாறிடும். அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்ய ஆரம்பிக்கணும், எழும்ப ஆரம்பிக்கணும். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவருக்காக அவள் காத்திருந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. 20வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் பாருங்க. பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அல்லேலூயா. இப்ப அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, இந்த அம்மா போய் கூப்பிட்ட உடனே, மரியாள் போய் கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்க கல்லறைக்கு. வந்துட்டு எட்டி எட்டி என்ன செய்யறாங்க பாக்குறாங்க. சிலருக்கு எல்லாருக்கும் ஆனா ஆளை என்ன செய்ய, ஆளை காணோம். உடனே என்ன பண்ணிட்டாங்க, சரி நாளைக்கு பாத்துக்கலாம், வாங்க விடிஞ்ச உடனே பாத்துக்கலாம், போவோம், முதல்ல போய் கொண்டு இன்னும் நேரம் தூங்கிட்டு வந்துடும் அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க. அவங்க எங்க போயிட்டாங்க, அவங்க திரும்பி போயிட்டாங்க, வந்த வழியே திரும்பி போயிட்டாங்க. ஆனா இவன் மட்டும் இல்ல, நான் திரும்பி என்ன செய்ய மாட்டேன், நான் அவரை பார்க்காம போக மாட்டேன். தேவ சமூகத்துல தேவனை பார்க்க முடியாம என்ன பண்றா, காத்திருக்கிறா. அல்லேலூயா. சிலர் பாருங்க வருவாங்க, அப்படி என்ன செஞ்சிருவாங்க, அப்படியே திரும்பிடுவாங்க. 2 நாள் ஜெபம் பண்ணுவாங்க, நடக்கல, சரி விடுங்க வேற ஜெபத்தை பண்ணுங்க அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க, ஜெப குறிப்பை மாத்துவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இவன் என்ன செய்யறா, இல்ல ஆண்டவரே நான் இங்க வந்தது உங்களை பார்க்கறது தான் ஆண்டவரே, உங்களை பார்க்காம இந்த இடத்துல நான் என்ன செய்ய மாட்டேன். அந்த கல்லறைக்கு வெளியே நின்று என்ன செஞ்சுட்டு இருக்கா. அவங்களாம் கூப்பிடுறாங்க, ஆமா இல்ல போங்க நான் வரேன் அப்படின்னு என்ன செய்யறா, அனுப்பி விட்டுட்டு இவன் என்ன செய்யறா, கல்லறைக்கு வெளியே நின்று. அவங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அந்த வார்த்தை, சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி
சிலர் திரும்பி போயிடுவாங்க. சில பழையதுக்கு என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. சிலர் அதே வாழ்க்கையிலே என்ன செய்வாங்க, திரும்பி போய் அதே உறக்கத்திலே கிடப்பாங்க, அதே விழுவிகளே கிடப்பாங்க. ஆனா தேவன் யாருக்கு தம்மை வெளிப்படுத்துறாருன்னா, சிலர் ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, நீங்க இந்த காரியத்தை செய்யற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன் ஆண்டவரே, நீங்க எனக்கு இந்த காரியத்தை நடத்தி தர்ற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன் ஆண்டவரே, நான் உங்களை பின்பற்றுவதை விட மாட்டேன் ஆண்டவரே, இந்த காரியத்தை எனக்கு நீங்க செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி சிலர் என்ன செய்யறாங்க, தேவ சமூகத்திலேயே காத்து இருக்கிறாங்க. அவர்களுக்கு தேவன் தான் என்ன செய்யறாரு, வெளிப்படுத்துறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து நின்றுகிட்டே இருக்கா கல்லறைக்கு வெளியில. ஐயோ ஆண்டவரை காணமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆண்டவரே பார்த்துட்டாரு. எப்பா அந்த ஆளு வீட்டுக்கு என்ன செய்யாது, வீட்டுக்கு போகாத போல விட்டு அங்கேயே என்ன செஞ்சிடாரு, இங்கேயே இருந்துரும் சொல்லி தேவனை என்ன செஞ்சிட்டாரு, தேவனே அவளை பார்க்க முடிய என்ன செஞ்சிட்டாரு. போய்கிட்டு இருந்தவர் எங்க போய்கிட்டு இருந்தவர், மேல பிதா கிட்ட போய்கிட்டு இருந்தவர், ஆண்டவரே இருங்க, ஒரு ஆள் வெளியே நின்று என்ன செஞ்சுட்டு இருக்கு, எனக்காக அழுதுகிட்டு இருக்கு, போய் அவளை முதல்ல வீட்டுக்கு பார்த்து அனுப்பிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி என்ன செய்யறாரு, ஆண்டவர் அவளை சந்திக்க வந்து விட்டார். அல்லேலூயா. தேவனுக்காக யார் காத்திருக்கிறாங்களோ, தேவ சமூகத்துல யார் காத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் தன்னை என்ன செய்யறாரு, பக்கத்துல பாசம், தேவனுக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம முடிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம் சொல்லுது பாருங்க. லூக்கா 2:25 கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். நீ கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மான் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் ஜனங்களுக்கு சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள். அப்படின்னா பாருங்க, இந்த சிமியோன்றவரு உத்தமனா இருக்கிறாரு, நீதிமானா இருக்கிறார், தேவ பக்தியா இருந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் வந்திருக்கு. என்ன வாக்குத்தத்தம்? நீ எதை பார்ப்பாய்? தேவனுடைய இரட்சணியத்தை உன் கண்கள் என்ன செய்யும், நீ பார்க்கும். இஸ்ரவேலின் ஆறுதல் வர அவன் என்ன செய்யறான், காத்து. அப்படின்னா மேசியா என்ற ஒருவர் வருவாருன்னு அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைச்சிருக்கு. ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. அதுக்காக அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், காத்துக்கிட்டே இருக்கிறான். சாகப்பார் வயசாயிச்சு பாருங்க, ஆனா என்ன செய்யறான், அவனுக்கே ஒரு ஆசை, எப்ப ஆண்டவரை சாகவே ஆண்டவரையும் காத்துக்கிட்டே இருக்கான. சாக என்ன செய்ய மாட்டேங்கி, வர மாட்டேங்கி. ஏன்னா ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. என்ன வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு? இரட்சணியத்தை நீ பார்ப்பா, இஸ்ரவேலுக்கு அவர் ஆறுதலை நீ என்ன செய்வாய். அன்னைக்கு பார்த்து இவன் தேவாலயத்துக்கு என்ன செய்யறான், வர்றான். அன்னைக்கு பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாங்க, தேவாலயத்துக்கு கொண்டு வர்றாங்க. அவர் அவன் கையில் என்ன செய்யறான், ஏந்திட்டு அவன் சொல்றான், ஆண்டவரே, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீ சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் என்ன செய்தது, கண்டது. அப்படின்னு அவன் எதற்கு காத்திருந்தானோ அதை அவன் பார்த்தான். அல்லேலூயா. சொல்ற, நாம் எதற்கு காத்திருக்கிறோமோ அதை நாம் காண்போம். சொல்ல, இன்னைக்கு நீங்க எதுக்காக காத்திருக்கிறீங்க, என்ன காரணத்துக்காக காத்திருக்கிறீங்க? தேவ சமூகத்தை வாஞ்சி காத்திருக்கிறீங்களா? தேவனுடைய அற்புதத்தை பெற காத்திருக்கிறீங்களா? நான் சொல்றேன், நீங்க வாஞ்சிட்டீங்கன்னா, நீங்க தேவ சமூகத்துல காத்திருந்தீங்கன்னா அது நிச்சயமா நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, உங்களை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உங்க சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே, உங்க தொடுதலை நான் உணரணும் ஆண்டவரே, நான் அநேகருக்கு ஒரு அற்புதமா மாறணும் நீங்க காத்திருந்தீங்கன்னா நிச்சயமா அதை நீங்க காண்பீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபல் அடைந்து கழுகை போல என்ன செய்வாங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள என்ன செய்யுங்க, அவருடைய கரத்துல நம்ம காத்திருந்தோம்னா நிச்சயமா நான் சொல்றேன் நம்ம அவரை சந்திப்போம். இன்னைக்கு ஜனங்களுக்கு என்ன இல்லை, காத்திருக்கிறதுக்கு பொறுமையே இல்லை. அதான் ஒரு பிள்ளை ஜோமன்ஸான், ஆண்டவரே எனக்கு இப்ப ஒரு அற்புதம் செய்யுங்க, இப்ப செய்யுங்க, அது இப்பமே கொடுங்க. எதை கேட்டுச்சான்? பொறுமையை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு பொறுமையை கொடுங்க. பொறுமை ஆண்டவர் சொன்னாராம், எப்பா பொறுமை தானே கேட்கிற, அது கொஞ்சம் பொறுமையா தான் கேளு. நீ கேட்கறது என்னது, பொறுமை. அதையே எப்படி கேட்கிற?
அப்படியே பதஷ்டமா அவசரமா என்ன செய்யற? அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? பொறுமையோடு காத்திருக்கணும் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கணும். சில காலங்களில் தேவன் சிலர் என்ன செய்வாரு? சில நேரம் காத்திருக்க சொல்லுவார் சில காரியங்களுக்காக. சவுல் பாருங்க, சவுல் தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவன் காத்திருக்க தவறிட்டான். சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் வருகிற வரைக்கும் நீ எனக்காக என்ன செய்ய? காத்திருன்றாரு. ஆனா இவன் என்ன செய்யல? காத்திருக்கல. என்ன பண்ணிட்டான்? பலிய தீர்க்கதரிசி தான் பலி செலுத்தணும், ராஜா பலிய செலுத்தக்கூடாது. இவன் என்ன செஞ்சான்? அவசரத்துல பயந்து எதிரிகள்லாம் வந்து இவனை தாக்கிட்டு இருக்காங்க. உடனே இவன் என்ன செஞ்சுட்டான்? அப்படியே புரியாத மாதிரி பாக்குறீங்க. வசனம் தெரிஞ்சாதான் புரியுதானோ? எங்க இருக்கு? என்னமோ சொல்றாரு, யாரோ காத்திருக்காம ஏதோ என்ன பலி கொடுத்தாருன்றாங்க. சவுளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னாரு, தீர்க்கதரிசி மூலமா சொல்ற, நீ எனக்கா என்ன செய்ய? காத்திருந்தார். ஆனா இவன் என்ன செய்யல? காத்திருக்கல. அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டான்? கர்த்தருக்கு பலினா ரொம்ப பிடிக்கும்னு என்ன செஞ்சுட்டான்? அவசரப்பட்டு பாருங்க, ஊழியம் கூட கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்னு அவசரப்பட்டு என்ன செஞ்சிடக்கூடாது. கர்த்தர் சொன்னா செய்யணும், செய்யக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னா போனோம், ஊழியம் தானே எங்கனாலும் ஓடிக்கலாம் அப்படின்னு போடக்கூடாது. ஆண்டவரே நீங்க போ சொன்னீங்கன்னா நான் போறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை எங்கேயுமே எந்த ஊழியத்துக்குமே என்ன செய்ய மாட்டேன், போகவே மாட்டேன். ஏன்னா தேவன் எனக்கு அந்த அனுமதி என்ன செய்யல, எனக்கு அந்த அனுமதியை கொடுக்கல. நீ மந்தை மேய்க்கிறவன், நீ உன் மந்தை மேலதான் என்ன செய்யணும். ஒருவேளை கர்த்தர் வார்த்தையை மாத்துறாரு, நீ போனா என்ன செய்யலாம். அது வரைக்கும் எங்க தான் இருக்கணும்? தேவன் எதை சொல்றாரோ அதைக்காக நம்ம காத்திருக்கணும். அல்லேலூயா. நம்மளா அவசரப்பட்டு இன்னைக்கு பாருங்க, ஜனங்க பொதுவாக கிறிஸ்தவங்க அவசரத்துல நிறைய தீர்மானம் என்ன செஞ்சிடறாங்க, பதஷ்டத்துல எடுக்கிறாங்க. அதனால என்ன ஆயிருது? விளைவுகள் ரொம்ப கொடூரமா இருக்கு. அல்லேலூயா. அவசரப்பட்டு சில தீர்மானங்கள், அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுக்கிறதுனால நிறைய தவறுகள் என்ன செய்யுது? தேவ சமூகத்துல காத்திருக்கணும். எந்த ஒரு காரியமா இருந்தாலும், ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க, ஆண்டவரே இங்க போலாமா? ஆண்டவர் சொன்னா என்ன செய்யணும்? போலாம். ஆண்டவர் நோன்னாருன்னா நோ. நான் தான் சொல்றேன் பாருங்க, ஊழியம் கூட சில நேரம் ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? வேத ஆதாரம் இருக்குங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போறதுக்கு பிரயாசப்படுறாரு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? தடை பண்றாரு. போகாத, இப்ப அங்க போகாதன்றாரு. அப்ப ஆவியானவர் என்ன செய்யறாரு? எல்லா வாசலும் ஆண்டவரா திறக்கிறாரு? கிடையவே கிடையாது. சத்துரு கூட சில வாசல் என்ன செய்வான்? ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப எப்படி இருக்கும்? நம்ம ஆண்டவர்கிட்ட காத்திருக்கும் போதுதான் என்ன செய்யற? ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் யாருக்கு தம்மை வெளிப்படுத்துகிறாரு? தேவனை நேசிக்கிறவங்களுக்கு, அடுத்து தேவன் மேல வாஞ்சை தாகமா இருக்கிறவங்களுக்கு, அடுத்து தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அடுத்து தேவ சமூகத்துல மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யறவங்களுக்கு. அதை விட்டீங்க பாருங்க, முக்கியமானது யாருக்கு வெளிப்படுத்துறாரு? போய் ஊழியம் செய்கிறவங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துறாரு. சின்ன ஊழியமா பெரிய ஊழியமா? நான் சொல்றேன் பாருங்க, சின்ன காரியமோ பெரிய காரியமோ, தேவனுக்காக நம்ம ஒன்றை செய்யும் போது அவரை நம்ம சந்திக்கிறோம். அவர் தம்மை வெளிப்படுத்துவார் ஒரு நாள்ல. அடுத்ததை பார்த்தோம், கர்த்தருக்கு காத்திருக்கும் போது மற்றவங்களாம் திரும்பி போயிட்டாங்க, ஆனா இவன் மட்டும் என்ன செய்யறான்? சொல்றேன், இன்றைக்கும் நம்ம ஆண்டவரை பார்க்கணுன்றதை விட அவர் தம்மை காண்பிக்கணும்னு அதிக வாஞ்சையா இருக்கிறார். அல்லேலூயா. தன்னுடைய பாரத்தை அவர் பகிர்ந்து கொள்ள ஆயத்தமா இருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்? அவரை நேசிக்கணும், அவருடைய விசுவாசிக்கணும், அவரை தேடணும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆராதனையை நீங்க முதல்ல நிறுத்தணுங்க. அதுதான் நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்றது அடையாளம். ஆராதனை அன்னைக்கு சொந்தக்காரன் எதாவது வச்சுட்டு அங்கே போய் நீங்கள் நின்னீங்கன்னா சொந்தக்காரனை தான் நீங்கள் முன்னாடி வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. பொதுவாக சொல்கிறேன், உங்களை காயப்படுத்துறதுக்காக சொல்ல, பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம செய்கிற சில நேரம் நம்ம செய்கிற ஒரு தவறு என்னென்னா, ஒருத்தவங்க சொந்தக்காரங்க வந்து நமக்கு ஒரு பத்திரிக்கை கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அவங்க ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சுருக்காங்கன்னா என்ன சொல்லணும்? நம்ம தயவு செஞ்சு கோச்சுக்கிறாதீங்க, இது எங்களுக்கு கர்த்தருடைய ஆராதனை நாள், கர்த்தருக்காக நிற்க வேண்டிய ஒரு நாள், அதனால கோச்சுக்கிறாதீங்க, நான் கொஞ்சம் லேட்டாக தான் என்ன செய்வோம் வருவோம், இல்லை நாளை கூட என்ன செய்கிறோம். அப்படித்தான் ஒரு தேவ பிள்ளை சொல்லணும். வந்துடுறேன் நான் முதலாக நீ இப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? கர்த்தரை நம்ம நேசிக்கலாம்னு அர்த்தங்க. உண்மையை நான் சொல்கிறேன், தேவனை நேசிக்கிறவன் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு வாலிபனை ஊழியத்துக்காக கூப்பிடுறாரு. நிறைய வேத பகுதி இருக்கு, நிறைய நேரம் இல்லை. அவன் சொல்கிறான், அப்பா ஐயா எங்கள் அப்பா என்ன செஞ்சுட்டாரு? எங்கள் அப்பா இறந்துட்டாரு, நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன சொன்னார்? ரொம்ப முக்கியமாக போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னார். செத்தவங்க அடக்கம் பண்ணிட்டு நீ என் கூட என்ன செய்ய? அப்போ பார்த்தீங்களா, ஒரு தகப்பனை அடக்கம் பண்ணுறது கூட எங்கே தான் வருது? தேவனா அடக்கமான எங்கே வருது? அது ரெண்டாவது தான் வருது. இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம தேவனுடைய காரியத்தில் நம்ம என்ன செய்யணும்? முதலிடம் கொடுக்கணும். அதான் நம்ம தேவனை நேசிக்கிறோம்னு அர்த்தம்.
அல்லேலூயா. தேவனை தேடுறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அப்படின்னா சொந்த பந்தங்களை நம்மளை தேடி வருவாங்க. அப்படின்னா உற்றார் உறவினர்களை நம்மளை அரவணைச்சு என்ன செய்வாங்க? நம்ம தேவனை விட்டுட்டு இவங்களை தேடிட்டு இருக்கோம்னா வாழ்க்கை ஃபுல்லாக இவங்களை தான் என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? ஐயா சொல்லுங்க, ஐயா வரேன், வந்துடுறேன் அப்படின்னு என்ன செய்யணும்? அப்படி போக வேண்டியிருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்? தேவனுக்கு அடுத்த காரியங்கள் தான். இசைக்கண்ணன் எப்பயுமே சொல்லுவாரு, ஊழியக்காரனை பார்த்து சொல்லுவாரு, நீ ஒரு ஊழியத்துக்கு ஒரு டேட்டு கொடுத்துட்ட அப்படின்னா, நீ கட்டில கிடந்தா கூட கட்டிலோட கூட அங்க என்ன செஞ்சிரு, அந்த இடத்துக்கு போயிரு. கட்டிலோட கூட நீ பல படுத்த படுக்கையா இருக்க, படுக்கையை எடுத்துட்டு கூட அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிரு. ஆனா சொன்ன மாதிரி நீ போன என்ன செஞ்சிருக்கணும்? அதுதான் நீ ஊழியத்தை நேசிக்கிறன்றதுக்கு அடையாளம். எந்த பலவீனம் வந்தாலும் சோர்வு வந்தாலும் இங்க என்ன செய்யணும்? நிக்கணும். நான் அப்பதான் நான் ஊழியத்தை என்ன செய்யறேன்னு அர்த்தம், நேசிக்கிறேன். நான் காரணம் சொல்லிக்கிட்டு எதையாவது சொல்லிக்கிட்டு இன்னைக்கு கொஞ்சம் லேசா இருமலா இருக்கு, வேற யாராவது பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்றது என்ன ஆகும்? நான் ஊழியத்தை நேசிக்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அது பலவீனம் வராதுன்னு சொல்லல. ஆனா எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்? தேவன் என்னை அழைத்த அழைப்புக்கு, தேவன் என்னை தெரிந்து கொண்டதற்கு நான் முதலிடம் கொடுக்கும்போது அதற்கான ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாட்கள்ல கர்த்தரோடு ஒரு சந்திப்பு நமக்கு என்ன செய்யணும்? ஒரு கிறிஸ்தவனா இருந்துட்டு நம்ம வாழ்க்கை போயிருச்சுன்னா, நான் சொல்றேன், அதம்மானி ஒரு பரிதபிக்கப்பட்ட வாழ்க்கை எதுவுமே கிடையாது. ஏன்னு கேளுங்க, உலகத்துல இருக்கிறவங்க கூட உலகத்தை அனுபவிச்சு செத்து நரகத்துக்கு போயிடறான். புரியுதா உங்களுக்கு? ஆனா நம்ம சபைக்கும் ஆண்டவரையும் தேடிட்டு உலகத்தை எல்லாம் வெறுத்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் போன இடத்துக்கு நம்மளும் போனோம்னா என்ன ஆகும்? அவனால பரவாயில்ல, அப்பா ஒரு 100 வருஷம் உயிரோடு இருந்தேன், கொஞ்சம் பூமி அனுபவிச்சுட்டு வந்துட்டேயா அப்படி சொல்லுவோம். ஆனா நம்ம, ஐயா அங்கேயும் போல, நானும் இங்கேயும் போல, 2ஆம் கட்ட இடத்துல என்ன செஞ்சிருந்தேன், உலகத்தையும் அனுபவிக்காம இங்கேயும் வாடிக்கிட்டு இருக்காருன்னா அதை மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா ஆண்டவருக்காக நம்ம வாழ்ந்தோம்னா நிச்சயமா நான் சொல்றேன், ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறோம் நம்ம இருப்போம். அல்லேலூயா. இது அந்த நாட்கள். கர்த்தர் பிடிச்சிட்டு இருக்காரு ஆளை. நான் சொல்றேன், கர்த்தர் பிடிக்கிறார், தேடிட்டு இருக்காரு. எவன் எனக்கு சிக்குவான், எவனை எடுத்து நான் பயன்படுத்தலாம், எவன் மூலம் என் மகிமை வெளிப்படுத்தலாம், அவர் துடியா துடிச்சுட்டு இருக்கிறாரு. நம்ம அசதியா உட்கார்ந்து இருந்தோம்னா நம்ம கண்ணு பார்க்க மற்றவங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்திட்டு இருப்பாரு. நான் சொல்ல, நீங்க சீனியரா இருக்கலாம், ஆனா இன்னுமே ரட்சிக்கப்பட்டு வரப்போறவங்கள கர்த்தர் என்ன செய்வாரு? பயங்கரமா பயன்படுத்திடுவாரு. அது நமக்கு அசிங்கமா இல்லையா? பாருங்க, நம்ம 10 வருஷமா ரட்சிக்கப்பட்டுட்டு ஆண்டவருக்காக எதுவும் செய்யாம உட்கார்ந்து இன்னைக்கு ஒரு விசுவாசி போய் 10 ஆத்துமாக்களை, அந்த மோகன் சென்னை சொல்லும் போது சொன்னாரு, ஊழியக்காரங்க நல்லா கவனிங்க. எப்படி சொன்னாரு? ஊழியக்காரங்களே நல்லா கவனிங்க. ரவுடியா இருந்த ஒரு பெண்ணுனால சபை இடிச்சு கட்டப்படுற அளவுக்கு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆட்களை கொண்டு வராரு. அந்த அம்மா ஓடி ஓடி சுவிசேஷம் அறிவிச்சுட்டு இருக்கு, ஆட்களை கொண்டு வருது. வாங்க, எனக்கு ஆண்டவர் செஞ்ச உங்களுக்கு செய்வாருன்னு சொல்லுது. ஊழியக்காரங்க என்ன செய்யறோம்? உட்கார்ந்துட்டு இருக்கோம். அவர் சொல்றாரு, அப்ப நம்ம சீனியாரிட்டி படி பார்த்தா யாருக்கு நமக்கு அசிங்கமா இல்லையா? அந்த மாதிரி எவ்வளவுக்கெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது. ஆண்டவரே உமக்காக நான் எரிவேன், ஆண்டவரே உங்களுக்காக நான் பிரகாசிப்பேன், ஆண்டவரே உங்க மகிமை அநேகருக்கு நான் காண்பிப்பேன், ஆண்டவரே ஆயத்தமா வாஞ்சியா இருந்தோம்னா கர்த்தர் ஆயத்தமா இருக்கிற இந்த நாட்கள் தான் அது. இந்த வருஷம் துவங்கும் போதே சொன்ன பார்த்தீங்களா, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற ஒரு நாட்கள் இது. அல்லேலூயா. ஆண்டவர் ஆளை தேடிக்கிட்டு இருக்காரு, எவனை எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. நம்ம கையில கிடைச்சிட்டோம், அவர் கையில நம்ம வாழ்க்கை வேற லெவல்ல போயிடும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கையில மாட்டி அவருடைய ஒரு தொடுதல் நமக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன். நான் சொல்றேன், இப்ப உங்களை ஆண்டவர் வல்லமையா பயன்படுத்துறதுக்கு நீங்க பெருசா ஒண்ணு செய்யணும். ஒரு செத்தவங்களை உயிரோட எழுப்பிட்டீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. கொஞ்சம் யோசிச்சு, இந்த பிஎல் ராமல யாரோ ஒருத்தவங்க செத்து போனவங்கள அப்புறம் உலகமே உங்க பின்னாடி தான் என்ன செஞ்சிருக்கோம், ஐயா வாங்க எங்க வீட்லயும் ஒருத்தர் செத்து போய் கிடக்காரு, எப்படியாவது கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு, அப்படி மாத்திடுவாரு. ஒரு அற்புதம், நான் சொல்றேன், ஒரு முடவன் எழுந்து நடந்துட்டான்னா கர்த்தருடைய மகிமை வெளியரங்கம் ஆயிரும். ஏன் நடக்க மாட்டீங்கன்னா, இதெல்லாம் நம்ம கிட்ட இல்ல. நம்ம அதே காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், என்னத்தையோ சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் போது, நிறுத்திட்டு தேவனுக்காக என்ன செய்யுங்க. ஆண்டவரே, நான் இது அசதியா இருக்கிற ஒரு நாள் இல்லை ஆண்டவரே, என் சூழ்நிலையை பார்த்து நான் உட்கார்ற ஒரு காலம் கிடையாது ஆண்டவரே. எத்தனையோ தடை இருந்தும் கூட அவ எந்திரிச்சு உங்களை பார்க்கறதுக்காக வந்த ஆண்டவரே. எனக்கு எத்தனையோ வாய்ப்புகளை நீங்க கொடுத்து நான் இப்படி உட்கார்ந்து இருக்கிறேன் ஆண்டவரே. இல்ல ஆண்டவரே, உங்களுக்காக நான் எழும்புவேன். நம்ம எழும்புனோம்னா அவரை சந்திக்கலாம். எழுந்து நிற்கலாம் ஆண்டவருடைய சமூகத்துல. ஆண்டவர் இந்த நாட்களை தம்மை வெளிப்படுத்த யோசேப்பு மாதிரி தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் சகோதரருக்கு யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தினான். அதே போல தேவனால இன்னைக்கு அடக்கி கொள்ள முடியல. இன்னைக்கு ஆண்டவர் காத்திருக்கிறாரு, யாருக்கு நான் என்னை வெளிப்படுத்தலாம், யாருக்கு நான் என்னை காண்பிக்கலாம்னு சொல்லி ஆண்டவர் வாஞ்சையோடு தாகத்தோடு ஆண்டவர் இன்னைக்கு மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறாரு.
சபையை ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எதை நேசிக்கிறோம்? ஆமென். நம்ம எதை தேடுகிறோம்? இந்த நாட்கள் ஆண்டவர் நம்ம நேசிக்கிறோமா? எல்லாவற்றிற்கு மேல பிள்ளைகளை விட, ஆமென், கணவனை விட, மனைவியை விட, சொத்து சுகத்தை விட, தொழிலை விட, பணத்தை விட, பொருளாஸ்தியை விட, சரீர ஆரோக்கியத்தை விட கர்த்தர் நம்ம அதிகமா நேசிக்கிறோமான்றதை கர்த்தர் பார்க்கிறாரு. ஆமென். அவரை நேசிக்கிறவர்கள் அவரை கண்டடைவாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அவரை நேசிக்கிறவர் அவருடைய வார்த்தையை கை கொள்ளுவாங்க நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ஆண்டவரை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நம்ம சொல்லிட்டு அவருடைய வார்த்தைக்கு நம்ம தூரமா இருக்கமான்றதை யோசித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உங்களை உண்மையாய் நேசிக்க எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. நீங்க சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படி எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உண்மையாய் உங்களை நான் தேடணும் ஆண்டவரே. அதிகாலையில் உண்மை தேடணும் ஆண்டவரே. இசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. சாக்கு போக்க சொல்லி ஆண்டவரே உறங்கி ஆண்டவரே கர்த்தர் எனக்காக வச்ச நாட்களை நான் வீணடித்தது போதும் ஆண்டவரே. இசப்பா இந்த எழுப்புதலின் காலத்துல இந்த மகிமை வெளிப்படுகிற நாட்களை உங்களுக்காக நான் எழும்பணும் ஆண்டவரே. அதிகாலையில் உண்மை நான் தரிசிக்கணும் ஆண்டவரே. அதிகாலையில் எழும்பி அதிக நேரம் உங்களோடு செலவழிக்கணும் ஆண்டவரே. எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. அதிகாலையில் உம்முடைய சத்தத்தை துணிக்க பண்ணுகிறவர், கிருபையை விளங்க பண்ணுகிறவர், நான் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறீர் ஆண்டவரே. அதிகாலையிலும் எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் நான் உம்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என் சூழ்நிலைகளை பார்த்து, என்னுடைய பலவீனங்களை பார்த்து, எனக்கு முன்பாக இருக்கிற தடைகளை பார்த்து என்னையே நான் ஏமாற்றிக் கொண்டது, என்னையே நான் அழித்துக் கொண்டது போதும் ஆண்டவரே. உங்களுக்காக நான் தடைகளை தாண்டி எழும்பணும் ஆண்டவரே. இசப்பா, ஒரு பெண்ணாய் அவங்க அதிக இருட்டோடு எழுந்து கல்லறைக்கு ஓடி வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. இன்னைக்கு எனக்கு எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்தோம், உங்களை துதிக்கிறதுக்கு, உங்களை ஆராதிக்கிறதுக்கு, உங்க சமூகத்தை அனுபவிப்பதற்கு எத்தனையோ தருணங்களை கொடுத்தோம். நான் அசதியா இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த நிலைமையெல்லாம் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. இசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. உங்களுடைய நன்மை அநேகருக்கு நான் சொல்லுகிறவனா என்னை மாற்றுங்கப்பா. உங்க அன்பு அநேகருக்கு நான் எடுத்து சொல்லணும் ஆண்டவரே. எத்தனை அற்புதங்கள் எனக்கு நீங்க சொன்னீங்கப்பா ஆண்டவரே. அந்த புரட்டப்பட்ட கல்ல பார்த்தே போய் அவ அறிவித்தாளே ஆண்டவரே. எனக்கு முன்பாக எத்தனை தடைகளை நீங்க மாற்றி இருக்கிறீங்க ஆண்டவரே. எனக்கு முன்பாக எத்தனை அற்புதங்களை நீங்க செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. நான் யார்ட்டையுமே சொல்லாம இருக்கிறேனே ஆண்டவரே. எனக்காக நீர் வைத்திருக்கிற பெரிய நன்மைகளை நான் இழந்து கொண்டிருக்கிறேனே அப்பா. உங்களுக்காக எழும்பணும் ஆண்டவரே. எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. அதிக நேரம் சமூகத்துல காத்திருக்க எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒருவேளை உங்க கிட்ட நன்மையை பெற்ற அநேக உண்மை விட்டு திரும்பி போகலாம் ஆண்டவரே. ஆனா நான் தொடர்ந்து உமக்காய் காத்திருப்பேன் ஆண்டவரே. தொடர்ந்து உமக்காய் உம்முடைய சமூகத்துல நான் நிற்பேன் ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, சுகத்தை பெற்ற எத்தனையோ பேர் உம்மை மறந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனா ஒரு நாள் உம்மை மறக்காம உங்களுக்காக வாழ எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்க சமூகத்துல காத்திருக்க எனக்கு நீங்க உதவி பண்ணுங்கப்பா. உங்களை நான் பார்க்கணும் ஆண்டவரே. உங்களை நான் தரிசிக்கணும் ஆண்டவரே. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. நான் உங்களை தேடுற வாஞ்சையா இருக்கிறப்பா. தாகம் உள்ளவன் மேல தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல ஆறுகளையும் ஊற்றுவேன்னு சொன்னீங்களேப்பா. இன்னும் உங்க மேல இருக்கிற தாகம் அதிகரிக்கட்டோப்பா. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த தாகம் எனக்கு அதிகரிக்கட்டும் ஆண்டவரே. கிராமங்களை குறித்த தாகம் எனக்கு அதிகரிக்கட்டும் ஆண்டவரே. அழிந்து கொண்டிருக்கிற வாலிபர்களை குறித்த பாரம் எனக்கு அதிகரிக்கட்டும்ப்பா. அழிந்து கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகளை குறித்த பாரம் எனக்கு அதிகரிக்கட்டும். உடைந்து சீரழிந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே குடும்பங்களை குறித்த பாரம் எனக்கு அதிகரிக்கட்டும் ஆண்டவரே. ஊழியக்காரங்களை குறித்த பாரம் எனக்கு அதிகரிக்கட்டும் ஆண்டவரே. இசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. அந்த தாகத்தை வாஞ்சையை கொடுங்கப்பா. அதிகமா உங்க சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. உங்க கிருபையுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. அந்த ஈஸ்டர் நாள்ல நாங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற இந்த நாட்களை உங்களை நாங்க சந்திக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. என் தனிப்பட்ட உபவாச ஜெபம் அதிகரிக்கட்டும்ப்பா. என் தனிப்பட்ட ஜெப நேரம் அதிகரிக்கட்டும். என் தனிப்பட்ட வேத வசனத்தின் நேரம் அதிகரிக்கட்டும். நான் உமக்காக ஓடி ஊழியம் செய்கிற நேரம் அதிகரிக்கட்டும் ஆண்டவரே. எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. நான் தீர்மானிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, சாக்கு போக்கு சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உலக காரியங்களுக்காய் ஓடுவதை நிறுத்திவிட்டு தடைகளை தாண்டி விசுவாசித்து உங்களை நான் சந்திக்க விரும்புறேன் ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா.
உடைய கிருபையுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அடியேன சபையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கர்த்தர் வைத்திருந்த எழுப்புதலை நாட்கள்ல உண்மை நாங்க சந்திக்க, உம்முடைய தொடுதலை நாங்க உணர, அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமா எங்க சபை மாற நீங்க உதவி செய்யுங்கப்பா. கர்த்தாவே, இந்த நாட்களை எங்களை எழும்ப பண்ணுங்கப்பா. இந்த கிருபையுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், காத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக விதைக்கிற நேரம் உங்களுடைய காணிக்கைகளை, தசம பாகங்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட அதை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, அதனால உங்களுடைய ஊழியத்திற்காக நான் விதைக்கிறேன் ஆண்டவரே. நான் உங்களை அதிக அன்பு செலுத்துறேன் ஆண்டவரே, அதற்கு அடையாளமா நான் விதைக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரப்பா. ஒருத்தவங்க அதிகமா நம்ம நேசிக்கும் போது அவங்களுக்காக நம்ம எதை வேணாலும் செய்ய ஆயத்தமா இருப்போமே, அதுதான் இந்த காணிக்கை. ஆமென். ஆண்டவரை நம்ம நேசிக்கிறதுனால ஆண்டவரே, நான் உங்களுக்காக எதையும் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய ஊழியம் வளரணும், உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படணும் ஆண்டவரே. இசப்பா ஸ்தோத்திரம். எங்க சபை மூலம் ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் வளரணும். அநேக ஊழியக்காரங்களை நாங்க போஷிக்கணும், அநேக ஏழைகளை நாங்க போஷிக்கணும், அநேகரை நாங்க ஆதரிக்கணும் ஆண்டவரே. அநேகருக்கு நாங்க ரட்சிப்பை கொண்டு செல்லணும் ஆண்டவரே. அதற்கு இந்த அன்பின் காணிக்கை ஒரு காரணமா இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இதை ஆசீர்வதித்து விதைக்கிற ஆண்டவரே. இந்த காணிக்கையை நீங்க அங்கீகரிச்சு இதை ஆசீர்வதிச்சு 100 மடங்கா என்கிட்ட திரும்ப அனுப்புங்க ஆண்டவரே. இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த விதை தானியங்கள் எல்லாம் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. சகல துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம்ப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.